अविदत विषयान्तरच्चटारे उपनिषता मुखमान मात्रभूकः अभिसगुणवता तथैकशेषी मधुरकविरुदये ममाभिरस्तु வேறொன்றும் நானறியே வேதம் தமிழ்செய்த மாறன் சடகோபன்வன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வாரின் நேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணி சிறுத்தாம்பேங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட நமப்பதத்தின் அர்த்தமாக கருதப்படுகிறது. வாழ்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக விஷயங்களையை ஆர்த்தபுகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் சேர்ந்துன்னு சுவாமி மணவாள மாமணிகள் உபதேசித்தவாளில் தெரிவிக்கிறார். அந்த விஷயங்கள் அதைத்தான் தெரிவிக்கிறார். அதிலே நாம் 5வது பாசுரத்தை அனுபவித்துக் கொள்கிறோம். நம்பினேன் பிற நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மணவாரையும் முன்னெலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்டனாய் அடியேன் சதித்தேன் என்றே. அதிலே முதலில் பெரியவாற்றான்களுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானம் அனுபவிக்க பெற்றோம். இப்ப அழகிய மணவாள பெருமாள் நாயனுடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான திருமந்திரத்துடைய அர்த்தத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, பிறர் நன்பொருள் என்கிற சப்தத்துக்குண்டான அந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட அர்த்தத்தை பரிபூர்ணமா தெரிவிக்கிறார். பொருள் அச்சித்தை குறிக்கிறது, நன்பொருள் ஜீவாத்மாவை குறிக்கிறது, பிறர் நன்பொருள் அது ஈஸ்வரனை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப பிறர் நன்பொருள்ன்ற சர்ச்சையே அந்த பிறர் நன்பொருள், அப்ப நன்பொருள் என்கிற ஜீவாத்மா வேறு, பொருள் என்கிற அச்சித்து வேறு, பிறர் நன்பொருள் என்கிறக்கூடிய ஈஸ்வரன் வேறு தான் தெரிவிக்கிறார். இதத்தான் ஜீவபர வியாபிருத்தின்னு சொல்லுவார். ஜீவபர வியாபிருத்தின்னு சொல்லுவார். ஜீவ பரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதம், அந்த பேதத்தை தெரிகிறார். ஓர் ஜீவன் எப்படி அச்சேதனத்தை காட்டில் வேறுபட்டார் அப்படின்னா, ஸ்வப்பிரகாசத்தோடு சஸ்மை பிரகாசமாக இருக்கிறபடியால். சஸ்மை பிரகாசம் அப்படின்னா ஸ்வயம் பிரகாசம், சஸ்மை பிரகாசம். ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமா இருப்பாரு. ஒரு அச்சேதனம் இருக்கு இல்லையா, அது தனித்து ஒளிவிடாது. அதுக்கு ஏதாவது இருக்கணும். எந்த அச்சேதனமா இருந்தாலும் அதுக்கு தன்னை தானே நான் 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 சொல்லிக்கமா சொல்லிக்காது, அது ஒளிவிடாது. தனக்கு தானே பிரகாசிக்காத அச்சேதனம். ஆனால் ஜீவாத்மா நான் 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 பிரகாசித்துக் கொண்டிருக்கியா, இதுதான் ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம்னு சொல்லுவார். ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம், தனக்கு ஒளியிட்டு கொண்டிருக்கை, இது ஜீவாத்மா உண்டு. இந்த பண்பால் தான் ஜீவனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் இருக்கட்ட வேறுபாடு தெரியாது. ஏன்னா இது சஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம் இருக்கு ஜீவாத்மாவுக்கு, நமக்கு இருக்கு. நாம நாம்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, பிறரேன்னு நம்ம கவனிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி அச்சித்து கொண்டான்னா தனக்கு யாருன்னு தனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, பிறரையும் தெரியாது. அத ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம் ஜீவாத்மாவுக்கு உண்டு. இந்த ரெண்டுமே இல்லாதபடியாலே அத அச்சேதனத்தை காட்டும் ஜீவாத்மா வேறுபட்டதுன்னு தெரிகிறார். அதே அச்சேதனத்தை வேறுபட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த சந்தேகம் அப்படின்னா, பரமாத்மாவும் ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம் தானே, ஜீவாத்மாவும் ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம் தானே, அப்ப ரெண்டும் ஒண்ணும் சொல்லலாமா? இப்ப அத்வைதம் வந்துடும். ஏன்னா ஸ்வயம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் இருக்கிறபடியாலே ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது அச்சித்துன்னு சொன்னோம். ஏன் ஸ்வஸ்மை ஸ்வயம் ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம்னா என்ன? நான் 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 என்கிற தன்மை இருக்கு. அந்த நான் நான் என்கிற தன்மை இருக்கிறபடியாலே அது என்ன பண்ணும், அந்த தன்மை அச்சித்துக்கு இல்லாதபடியாலே என்ன தெரியுது? ஓ இது வேறு அது வேறுன்னு தெரியுது. சரி சுவாமி, அந்த
ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் என்பது பகவானுக்கு இருக்கு. அப்ப பகவானுக்கு இருக்கிறபடியாலே, ஏன்னா நாமனா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவும் ஒளிவிடுகிறோம், அதே போல பரமாத்மாவும் ஒளிவிடுகிறார். ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சுவாமி? அப்ப ஜீவனே பிரம்மம் அப்படின்னு அத்வைத்தவாதம் இங்க வந்துடுறதுனா இல்லைன்ட்டார். அதத்தான் இங்க தெரிவிக்கிற பரம. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறோம். பக்கம் 140. அவன் என்னதென்று போரும் பதார்த்தமாய்த்து ஆத்ம வஸ்து நண்பொருள் என்று அன்பொருள் அஜித் வியாபித்து சொல்லிட்டு பிறர் நண்பொருள் என்று ஈஸ்வர வியாபித்து சொல்றது. சொப்பிரகாசத்தாலே அஜித் வியாபியத்தினாயிருக்கும் சொத்தத்தாலேன்னு தெரிவிக்கிறான். சொத்தாலேன்னா ஈஸ்வரம் விரத்தனாயிருக்கும் அப்படின்னா சொத்தத்தாலேன்னா என்னன்னா பரமாத்மா சொத்தா. ஏனே நாம் பரமாத்மாவுக்கு சொத்தா இருக்கும், நாம் பரமாத்மாவுக்கு சொத்தா இருக்கும் அப்படின்னா என்ன இருந்தா சொத்தத்தாலே தெரிவிக்கிறார். சொத்தத்தாலேன்னு சொன்னா பரமாத்மா சுவாமியா இருப்பார், நாம் பரமாத்மாவுக்கு சொத்தா இருக்கும். அப்ப ரெண்டு அடையாளத்தை போட்ட உடனே கோஷ்டிலிருந்து பரமாத்மா வெளியே ஒதுக்கணும். என்னன்னா முதல் அடையாளம் என்னன்னா 3 பேர் இருக்கிற கோஷ்டி, சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வரன் 3 பேர் கோஷ்டி. அந்த 3 பேர் கோட்டில சில அடையாளத்தை சொன்ன உடனே ஒருத்தர் வெளியே போயிடுவார். என்ன அடையாளம் சொன்னா, 2வது அடையாளத்தை சொன்னா இன்னொருத்தர் வெளியே போயிடுவார். அப்ப 2 அடையாளங்கள் தேவை. சொத்தாக இருக்கும் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் நன்பொருள். அப்ப அந்த பரமாத்மாவுக்கு இந்த நன்பொருள் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா சொத்தாக இந்த ஸ்வஸ்வாமி பாவம் பார்த்த போனோம் நவவித சந்தத்துல. அப்ப சொத்தாக இருக்கும் தன்மை ஜீவாத்மா கொண்டு, சுவாமியாக இருக்கும் தன்மை பரமாத்மா கொண்டு. அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற தன்மை ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் அது இருக்கு. ஆனா அதே போல ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் பரமாத்மாவுக்கு இருக்கு. அப்ப என்ன சுவாமி இட்டார்னா, சொத்தாக இருக்கும் தன்மை ஜீவாத்மாவுக்கு கொண்டு, சுவாமியாக இருக்கும் தன்மை யாருக்கு? பரமாத்மாவுக்கு கொண்டு. அதான் வித்தியாசம். அப்ப 2 பேருக்கும் ஒரே நிலை இருந்தாலும் அப்ப என்ன அர்த்தம்னா இது சொத்தா இருக்கு இந்த ஜீவன், பகவான் சுவாமியா இருக்க தெரியுது. சரி, அதுக்கப்புறம் சரி சுவாமி சொத்தா இருக்கும் ஜீவன் இதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டோமே. சரி சுவாமி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த ஜீவாத்மா சொத்தா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிதான் போடுவேன். எதுக்கு? சொத்தா இருக்கும் தன்மையோடு கூடயே ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துன்னு சொல்லணும்னா, ஏன்னா சொத்தா இருக்கக்கூடிய தன்மை அஜித்துக்கும் உண்டு. சொத்தா இருக்கும் தன்மை அஜித்துக்கும் உண்டு. அப்ப அஜித்துக்கும் உண்டு வந்துட்டு நம்ம ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் சொல்லலைன்னா, அப்படின்னா தனக்கு தானே ஒளிவிடும் தன்மை ஜீவாத்மாவுக்கு உண்டு என்பதை சொல்லவில்லை என்றால், சொத்தாக இருக்கும் தன்மை மட்டும்தான் சொன்னோம் என்றால், அப்ப சொத்தாக இருக்கும் தன்மை அஜித்துக்கு உண்டு, சொத்தாக இருக்கும் தன்மை ஜீவாத்மாவுக்கு உண்டு. அப்ப ஜீவாத்மாவை காட்டிலும் அச்சித்து வேறுபட்டது என்கிற தன்மை வராது. அப்ப வேறுபட்டது என்கிற தன்மை வரணும்னா 2 விஷயத்தை சொல்லணும். ஒண்ணு ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம், தனக்கு தானே ஒளிவிடம் தான் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாவுக்கு இருக்கு. அது அந்த அச்சேதனத்துக்கு கிடையாது. அதற்கு மேற்கொண்டு சொத்தாக இருக்கும் தன்மை அச்சேதனத்துக்கு உண்டுன்னா அதுக்கு தெரியாது, அது அச்சித்தாச்சு, அதுக்கு ஞானமே இல்லையே, அதுக்கு தெரியாது. ஆனா அது சொத்து, அது பகவானுக்கு சொத்து. அதே போல நாமும் சொத்து. அப்ப சொத்துன்னு பார்க்கச்சே அச்சித்து நாமும் சமம். அச்சித்து நாமும் சமம்னு ஆயிடுச்சுன்னா அப்ப எனக்கு ஞான சூன்யம் சொல்லல. அதற்குத்தான் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் ஜீவாத்மா உண்டுன்னு சேர்க்கிறார். அது சேர்த்தபடியால் என்ன, அது சேர்த்து அப்ப சொத்தாக இருக்கும் தன்மையும் உண்டு. அதே நேரத்தில் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் அப்படின்னா தானும் ஒளிவிடம் தனக்கு ஒளிவிடம் என்கிற நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையை சொல்லிட்டார். இப்ப இது இருக்கு இல்லையா, இப்ப 2 வேண்டும். அப்ப சொத்தாக மட்டும் இருந்தா சொன்னா அப்ப பேச முடியாது. ஜீவாத்மா சொத்தா இருக்கிறார், அஜித்தும் சொத்தா இருக்கும். 2 சேர்ந்து சொன்னா அப்ப ஜீவனை மட்டும் சொன்னால் சொத்து சொன்னால் சொத்தான தன்மை சொல்லி ஆகணும்.
அப்ப தனக்குத்தானே உடையும் சொல்லி ஆகணும். அப்ப இரண்டும் சொன்னாதான் ஜீவாத்மாவை குறிக்கும். அந்த ஜீவாத்மாவைத்தான் சுவாமி என்ன தெரிவிக்கிறார் மதுரகவியா, நன்பொருள். நன்பொருள். அப்ப ஜீவாத்மா எப்படி இருக்கார்? ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்வம். ஜீவாத்மா எப்படி இருக்கார்? ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்வம். இது ஒரு நிலை. மேற்கொண்டு பகவானுக்கு சொத்தாக இருக்கார். ஆனா சொத்தாக இருக்கும் தன்மை அச்சித்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டு. அப்ப அதுல அச்சித்தும் ஜீவாத்மாவும் சமமாயிடுறது. சமமாயிட்டுனா அச்சித்துக்கு போட ஞானசூக்மோ ஜீவாத்மான்னு சந்தேகம் வந்துருமோனும். இல்ல 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 இல்ல, ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் ஜீவாத்மாவுக்கு இருக்குன்றது ரெண்டையும் சேர்க்கணும். புரியுறதா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவாத்மா அந்த அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது? ஜீவாத்மாவும் அச்சித்தும் ஒன்னு சொல்லலாம் சொத்தாக இருக்கும் தன்மையில. ஆனா ஜீவாத்மாவை காட்டிலும் அச்சித்து வேறுபட்டதுன்னு சொல்லும் போது ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் ஜீவாத்மா மட்டுமே உண்டே தவிர அது அச்சித்துக்கு கிடையாது. அதனால அதை காட்டு இது வேறுபட்டதுன்னு தெரிவிக்கிறார். சரி, இப்ப மேலும் இன்னொன்னு தெரிவிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறார். மேலும் இந்த ஜீவாத்மா ஷரீரியா இருக்கார். அச்சித்து ஷரீரியா இருக்குமா? ஷரீரமாக இருக்கும். ஷரீரியா இருக்காது. அப்பனா அந்த ஷரீரின ஷரீரத்தை தாங்குபவர் ஷரீரி. புரியுதா? ஷரீரத்தை தாங்குபவர் ஷரீரி. அப்ப ஜீவாத்மா ஷரீரியா இருக்கார். ஆனா அச்சித்து ஷரீரியா இருக்காது. அப்ப அச்சித்தை காரணம் வேறுபட்டா தெரியுதா? ஒவ்வொன்னா சொல்லிட்டு வராரு பாருங்க. ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாரு. ஜீவாத்மா ஷரீரியா அச்சித் வியாவர்த்தனா இருக்கும். ஷரீரமாய் ஈஸ்வர வியாபர்த்தியா இருக்கும். போக்தாவாய் அச்சித் வியாபர்த்தியா இருக்கும். போக்கியமாய் ஈஸ்வர வியாபர்த்தியா இருக்கும். பிறர் நண்பொருள் உடைமையும் விலட்சணமாய் உடையவனும் விலட்சணமாய் இருக்கும். இது தேக இந்திரிய மன பிராண தீப் யோன்யமையா இருக்கும். அவன் பிரதான புருஷ யக்ஞ ஆலாம்பரம் பரனாய் இருக்கும் என்று ஆச்சரியமா இருக்கிறார். கொஞ்சம் நிதானமா பார்ப்போம். ஏன்னா 3 தத்துவங்கள், சித்தத்துவம் அச்சித்தத்துவம் ஈஸ்வர தத்துவம். இந்த 3 தத்துவத்துடைய நிலை என்ன? அது என்ன பண்றது? அதனால பிரதானம் எடுத்திருக்காரு. இந்த 3 தத்துவத்தின் நிலைதான் தெரிவிக்கிறார். இப்ப முதல்ல சொன்னது ஸ்வயம் பிரகாசமானத்துவம். இதற்கு சித்தான ஜீவாத்மா உண்டு. அது அச்சித்து கிடையாது. அச்சித்துக்கு இருக்கிறதுன்னு சொத்தான தன்மை உண்டு. அதே சொத்தான தன்மை ஜீவாத்மாவுக்கு உண்டு. அப்ப ரெண்டும் ஒண்ணும் ஆயிடுச்சு. ரெண்டாயிரத்துனா அப்ப ஜீவாத்மா வேறு, இந்த அச்சித் வேறு இல்லையானா? வேறு இருக்கு. சஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம் வந்துடுத்து. அதனால அது அச்சித்துக்கு இல்லாதபடியாலே அந்த அச்சித்தை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டது முதல்ல சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே ஜீவாத்மா மேலும் ஷரீரியா இருக்க. அப்ப சரீரியா இருக்கு. அதான் ஷரீரியா இருக்கும்போது அதே சரீரியாக அச்சித்து இருக்காருன்னா இல்ல. அப்ப அச்சித்தை காரணம் வேறுபட்டது ரெண்டாவது வந்துட்டு பாருங்க. அப்ப அச்சித்தை காரணம் வேறுபட்டவர் ஒவ்வொன்றா வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இப்ப ஜீவன் ஷரீரி. அப்ப சரீரம் இது அச்சேதனம். இது அச்சேதனது அச்சித்தனது. இது சரீரமா இருக்கு. இந்த சரீரத்தை தாங்குபவரா இருக்கக்கூடிய சரீரி எது? ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா ஷரீரி, இது சரீரம் அச்சேதனம். ஆனா சரீரம்னா சேத்தனா ஜீவாத்மா சரீரி. இப்ப ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? இப்ப ஷரீரின்னு ஜீவாத்மா சொன்னணும். சரீரத்தை தாங்குபவன் ஜீவாத்மான்னு சொல்லணும். அதே போல சரீரி பகவான். அதே போல சரீரி பகவான். அப்ப என்ன சுவாமி? ஜீவாத்மாவும் சரீரி, பகவானும் சரீரியா? இப்ப வந்துட்டு பாருங்க. சரீரம் என்ன? சரீரத்தை தாங்குபவன் சரீரியா? அப்ப ஜீவாத்மாவும் சரீரி, பரமாத்மா சரீரினா ஏன்னா சித்து அச்சித்து இரண்டையும் சரீரமாக கொண்டவன் பரமாத்மா. அதனால பரமாத்மா சரீரி. சரி சுவாமி, இப்ப நீங்க ஜீவாத்மாவை சரீரின்னு சொன்னேன். ஜீவாத்மா சரீரி என்று சொன்னது, அந்த சரீரி என்கிற தன்மை எதுக்கு வரும்? அச்சித்துக்கு மட்டும்தான் வரும். என்ன பண்றோம்? இந்த அச்சித்துக்கு தான் ஜீவாத்மா சரீரியா இருக்க தவிர, இந்த அச்சித்தை தவிர மத்தையதா ஜீவாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சரீரியா இருக்கான்னா கிடையாது. ஜீவாத்மா சரீரியா இந்த அச்சித்துக்கு மட்டும்தான் சரீரியா இருக்க. ஆனா பகவான் அச்சித்தன்ன
அச்சேதனம் என்ன, அதே போல சித் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மன இந்த ரெண்டுக்குமே சரீரமா இருக்காரு பகவான். என்ன பண்ணுவோம் அப்பனா நான் சரீரம் சொன்னேன்னா அப்ப ஜீவாத்மாவுக்கு ரெண்டு தன்மை வந்துருத்து. சரீரியாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு, சரீரமாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா சரீரமா சரீரியா? சுவாமி நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுற. ஜீவாத்மா சரீரமா சரீரியா? ஏன்னா ஜீவாத்மா சரீரம் இல்லையே, இந்த சரீரத்தை ஜீவாத்மா தான் தாங்குது. அப்ப ஜீவாத்மா சரீரி வந்துடுச்சு. அப்ப சரீரம் கிடையாது. சரீரம் என்ன சுவாமி குழப்பறேன்? ஒண்ணு சரீரம்னு சொல்லுங்கோ, இல்ல சரீரின்னு சொல்லுங்கோட்டா இரண்டுமே உண்டு ஜீவாத்மாவுக்கு. சரீரமான தன்மையும் உண்டு, சரீரியான தன்மையும் உண்டு. சரீரியான தன்மை அஜித்துக்கு, சரீரமான தன்மை பரமாத்மாவுக்கு. இப்ப நல்லா புரியுது. பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சரீரம், இந்த அஜித்துக்கு இந்த ஜீவாத்மா சரீரி. புரியுதா? அப்ப பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சரீரம், இந்த அஜித்துக்கு ஜீவாத்மா சரீரி. ஆனால் பரமாத்மா அனைத்து ஜீவர்களையும் அஜித்தையும் மொத்தமா தனக்கு சரீரமா கொண்டுக்கார். அப்ப இவர் சரீரியானா இவர் சரீரமாக இருப்பார், அதே போல சரீரமாகவும் இருப்பார் ஜீவா. ஏன்னா அஜித் எப்பவுமே சரீரமாக மட்டும்தான் இருக்கும். மூணையும் பிரிக்கிறேன் பாருங்க. போர்டு தான் நல்லா எழுதுவேன். போர்டு இருந்துச்சுன்னா நல்லா எழுதி வச்சிடலாம். எப்படின்னா அஜித்துக்கு எப்பொழுதும் சரீரமான தன்மை தான் உண்டே தவிர அது சரீரி ஆகாது. அஜித்து சரீர ஆகாது. சரி, அப்ப ஜீவாத்மா சரீரியாகவும் இருப்பார், சரீரமாகவும் இருப்பார். சரீரமாக இருக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு சரீரமாக இருக்கார். சரீரியாக இருக்கக்கூடிய தன்மை தன் சரீரத்துக்கு சரீரமா இருக்கார், சரீரியா இருக்கார். இது ஜீவாத்மாக்கு. பகவான் சரீரமாகவும் சரீரியாக இருப்பார் கிடையாது. அவர் சரீரம் மட்டுமே, சரீரம் கிடையாது. இப்ப ரெண்டு தன்மையை ஜீவாத்மா எடுத்துக்கிறது. அஜித்துக்கும் ஒரு தன்மை தான், பகவானுக்கும் ஒரு தன்மை தான். பகவானுக்கு ஒரே தன்மை எது? சரீரியாக இருக்கக்கூடிய தன்மை. அஜித்துக்கு ஒரே தன்மை எது? சரீரமாக இருக்கக்கூடிய. அந்த சப்தத்தை நல்லா புரிஞ்சு. சரீரி, சரீரம். சரீரம்னா தேகம், இந்த உடம்பு. சரீரினா இந்த உடம்பை தாங்கக்கூடிய ஆத்மாவுக்கு சரீரின்னு பேர். அது பரமாத்மாவும் இருக்கலாம், ஜீவாத்மாவும் இருக்கலாம். அதான் தெரியும் இல்லையா? அதுக்கு அப்படி இருக்க செய்தி இதுதான் தெரியும். அப்ப அச்சேதனத்துக்கு சரீரியாக இருப்பார். வெறுமனே சரியா இருக்குன்னு சொன்னா அப்ப அச்சேதனம் வந்து அச்சேதனத்துக்கு இந்த ஜீவாத்மா சரீராக வெளியே சரீரமா இருக்கா அப்படின்னா அப்ப அச்சேதனம் உள்ள வந்துடும். அச்சேதனமும் சரீரம், சேத்தனமும் சரீரம். அப்ப சரீரம் என்று சொன்னபடியாலே அச்சேதனத்திலிருந்து வேறுபாடு பெரியதா. நிறைய வேறுபாடு பார்த்துக்கணும். இந்த ஜீவாத்மாவுக்கும் அச்சித்துக்கும் என்ன வேறுபாடுனா, முதல்ல ஞானம் இருக்கு, ஞானம் இல்லை. ஸ்வயம் பிரகாசம், சஸ்மை பிரகாசத்துவம் இரண்டுமே ஜீவாத்மாவுக்கு உண்டு, அச்சித்து கிடையாது. அது முதல் வேறுபாடு. ரெண்டாவது, ஜீவாத்மா சரீரியா இருப்பார், அச்சித்து சரீரியா இருக்காது, சரீரமா மட்டும்தான் இருக்கும். இந்த வேறுபாடு அப்படின்னு தெரியாது. இவர் தான். ஏன்னா இந்த சரீரம் என்று சொன்னபடியானா ஈஸ்வரனுக்கு வேறுபாடு. அப்பனா இப்ப இவரும் சரீரம் சொல்லியாச்சு வச்சுங்க. இப்ப ஜீவாத்மா சரீரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன நம்ம கஷ்டம் வரும்? பகவானும் சரீரி, ஜீவாத்மாவும் சரீரம் சொல்லிட்டு இருக்கிற சுவாமி. அப்ப பகவானும் ஜீவாத்மா ரெண்டும் ஒண்ணா அப்படின்னா இல்ல இல்ல இல்ல. இந்த இடத்துல இந்த பகவானுக்கு இந்த ஜீவாத்மா சரீரம் அப்படி வந்தானா பகவானுக்கான வேறுபட்டவன் ஜீவாத்மா வந்துடும். இல்லைன்னா பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும், ரெண்டும் ஒன்னாயிடும். ஒன்னும் ஆகாது. எப்படி ஆகாது? பிரம்மம் சரீரியா இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு ஜீவாத்மா சரீரமாக இருக்கு. இது புரியுதுன்னு இவர் தான். அப்பனா இவர் தான் சந்தனத்தை பூசிக்கிறார், புஷ்பத்தை சூடிக்கிறார், ஆனந்தப்படுறார், சக்கரபங்கள் சாப்பிட்றார், எல்லாம் பண்றார் இல்லையா? அப்ப அந்த அனுபவம் பூர்த்தியாரு போக்தா. அப்ப இவரை தான் போக்தான்னு சொல்லணும். அப்ப போக்தான்னு அனுபவிக்கிறார் அர்த்தம். போக்தான்னு அனுபவிக்கிறார். இப்ப நம்ம சக்கரபங்கள் இருக்கு, சாப்பிடுறோம். யார் சக்கரபங்களே சாப்பிடுறதா? அது சாப்பிடுறது, அது அச்சித்து. அப்ப என்ன அந்த சக்கரப்பம் நம்ம சாப்பிடணும், நாம தான் போக்தா. அப்ப சக்கரப்பங்கள் என்ன சுவாமி? போக்யம். போக்யம் அது போக்யம் என்று சொல்லக்கூடிய அது என்னது? அச்சேதனம். அதுக்கு ஞானம் கிடையாது, அச்சேதனம். அது போக்யம். அப்ப அச்சேதனம் போக்யமா போக்யமாக மட்டும்தான் இருக்குமே தவிர போக்தாவா இருக்காது.
நல்லா புரியுது. போக்தா போக்தனா அனுபவிக்கப்படக்கூடிய வஸ்துவா அந்த அச்சேதனம் இருப்பானா இருக்காது. அனுபவிக்கப்படும் பொருளாக அச்சேதனம் இருக்கும். கொஞ்சம் நல்லா புரியுதா? அனுபவிக்கப்படும் பொருளாக அச்சேதனம் இருக்கிறத அனுபவிக்கப்படும் வஸ்துவாக தான் அனுபவிக்கலாம் அப்படின்னு அந்த அச்சேதனம் இருப்பனா இருக்காது. ஆனா அனுபவிக்கப்படும் வஸ்துவாக இருக்காங்க பகவான் இருப்பார், நாம இருப்போம். நாம ஜீவாத்மா 2 பேர் இருக்கு இல்லையா? அப்ப 2 பேர் இருக்குமே சுவாமி. அப்ப போக்தான்னு எனக்கு பேரு, அதே போல பகவானுக்கும் போக்தான்னு பேர் இருக்காது. பின்னாடி பார்ப்போம் பகவான் விஷயத்துல. இப்ப இளைஞர் தெரியுது. அப்ப அந்த அச்சித் வந்து இப்ப நம்ம 2 மட்டும் தான் பார்க்கணும். அச்சித்தையும் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப அச்சித்துல இருந்து ஜீவாத்மா வேறுபட்டவர். எதனால? ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் இருக்கு, அதுக்கு அது கிடையாது. அச்சித்து கிடையாது, அது தெரியாது. அதுக்கப்புறம் இது அச்சித்து சரீரமா இருக்கு, ஜீவாத்மா ஷரீரியா இருக்கார், அது தெரியாது. அதுக்கு மேல அச்சித்து போக்கியமா இருக்கு, ஜீவாத்மா போக்தாவா இருக்கார், போக்தாவா இருக்கார். இதுல இருந்து நல்ல வேறுபாடு ஆயிடுத்து. சரி சுவாமி, இது இத்தனை வந்துருக்கு. ஆனா போக்தா என்று சொல்லும் போது பரமாத்மாவும் போக்தா தான். அப்ப பரமாத்மா வந்து வேறுபடுத்த இவர் போக்கியமா இருப்பார். அப்ப பரமாத்மா வந்து வேறுபடணும். பரமாத்மா வந்து வேறுபடணும்னு எப்படி வேறுபடுறது? இப்ப ஷரீரி ஷரீரம் 2 பார்த்தோம்னா கொஞ்சம் என்ன புரிஞ்சுங்க. புரியலன்னா கடைசியில கேள்வி நான் பதில் சொல்றேன். ஒன்னும் கஷ்டமே இல்லை. அதனால கொஞ்சம் நிதானமா எடுக்கிறேன் இந்த விஷயத்த. பிறர் நண்பொருள் சப்தத்துக்கு தான் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல சரீரி சரீரம் பார்த்தோம்னு, பகவான் சரீரியா மட்டும்தான் இருப்பார், சரீரமா இருக்க மாட்டார். அதே அஜித்து சரீரமா மட்டும்தான் இருக்கும், சரீரியா இருக்க மாட்டார். ஆனா ஜீவாத்மாவுக்கு ஷரீரி என்கிற தன்மை உண்டு, சரீரம் என்கிற தன்மை உண்டு. சரீரம் என்கிற தன்மை பகவானோடு சேர்ந்து இருக்கும் போது பகவானுக்கு சரீரமா ஜீவாத்மா இருக்கார். அது ஷரீரி என்கிற தன்மை இந்த அச்சித்தான இதை சரீரமாக கொண்டிருக்காரு, அதனால ஒரு சரீரின்னு பேரு. இப்ப அது ஒண்ணு. அதற்கு மேற்கொண்டு ஜீவாத்மா போக்தா, அச்சித்து போக்கியம். போக்கியம் அப்ப அச்சித்து போக்தா ஆகுமான ஆகாது. அனுபவிக்கப்படுபவனாக அச்சித் ஆகுமான ஆகாது. ஆனா ஜீவாத்மா அனுபவிக்கிறவனு நம்ம நல்லா சக்கரபாங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறோம். அப்ப நாம தான் போக்தா. சரி, இப்ப போக்தா வந்து இப்ப பரமாத்மாவும் போக்தா. பரமாத்மாவும் போக்தா வந்துருச்சுன்னா அப்ப நானும் பரமாத்மா 2 ஒண்ணா? இல்ல 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 இல்ல. அப்ப பரமாத்மா போக்தா வரும்போது அப்ப நாம என்ன ஆயிடுவோம்? நாம போக்ஜியமா போயிடுவோம். அந்த பரமாத்மா நம்மை அனுபவிக்கக்கூடிய போக்கியமாக நாம் இருக்கோம். பரமாத்மா போக்கியா அந்த பரமாத்மா வேறுபடுத்த இவர் போக்கியமா இருக்கார். இவர் என்ன ஜீவாத்மா, இவர் போக்கியமா இருக்கு. ஏன்னா பரமாத்மா அனுபவிக்க போக்கியமா இருக்கார், அச்சேதனத்தை அனுபவிக்கும் போக்தா இருக்கிறார். அப்ப பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கார், அச்சேதனத்துக்கு சரீரியா இருக்கார். பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கார், அச்சேதனத்துக்கு சரீரமா இருக்கார். பரமாத்மா போல ஞானமுடையவரா இருக்கார், அச்சேதனத்தை போல விகாரம் அற்றதாக இருக்கிறார். இந்த பொருள் தெரிவிப்பதற்காக தான் நன்பொருள், நன்னு விசேஷனம் விட்டார் சுவாமி மதுரகவியாளர். அப்ப நன்பொருள், பொருள்னு அச்சித்து. ஏன் நன்னுன்னு கூட சேர்த்திருக்காருன்னா என்னன்னு தெரியணும்? பரமாத்மா போல இல்லை இவர், அதை காட்ட வேறுபட்டவர். அச்சித்த போல இல்லை இவர், அதை காட்ட வேறுபட்டவர். அச்சித்த போல இல்லைன்னா அச்சித்துக்கு ஞானம் கிடையாது, ஒரு ஞானம் இருக்கு. அப்ப ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசத்தும் இருக்கு. அச்சித்து சரீரமாக இருக்கும், இவர் சரீரியாக இருக்கார். அதே நேரத்துல அச்சித்து போக்தாவா இருக்கும், இவர் போக்கியமா இருக்கார். இப்ப அச்சித்த காட்டில் வேறுபட்டது 3 நிலை வந்துருக்கு. அத அப்ப அச்சித்த காட்டிலும் உயர்த்தியா இருக்கிறபடியால் நன் பொருள்னா அச்சித்து, நன்பொருள்னா அது உயர்ந்த பொருள் வந்துருக்கு. அப்ப அதை காட்டு வேறுபட்டதுன்னு வரும். என்ன வேறுபட்டது? ஜீவாத்மா. அதைத்தான் நன்பொருள் விசேஷம் பண்ணிட்டார். இப்ப பிறர் நன்பொருள்னா என்ன பார்க்கணும்? பிறர் நன்பொருள்னா என்னன்னு பார்க்கணும். இப்ப பிறர் நான் சொல்லும் போது என்ன சொல்லுவான்? பிறர் நல்லவர்னு சொல்லுவான், வேறுபட்டவர் நல்லவர்னு சொல்றா இல்லையா? அப்ப ஜீவாத்மா, அதாவது ஜீவாத்மா உயர்ந்தவர், சொத்தை உடையவரான பரமாத்மா இன்னும் உயர்ந்தவர். ஏன்னா அச்சேதனத்தை காட்டும் ஜீவாத்மா உயர்ந்தவர், சந்தேகமே இல்லை. அந்த ஜீவாத்மாவை காட்டும் பரமாத்மா இன்னும் உயர்ந்தவர். அப்ப உயர்த்தியாக இருக்கக்கூடிய எல்லாமே சில சமயம்
என்ன ஆகுது தெரியுமா? உயர்த்தியா சில சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தீயவர்கள் கையில போய் கொண்டு நிறைய சொத்துலாம் இருக்கு இல்லையா? நல்ல இப்ப நிறைய அங்கங்க ஒரு சபாலாம் வச்சுட்டு இருப்பா, அங்கங்க கமிட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்கா பாருங்க. அதெல்லாம் அது நல்ல காரியத்துக்காக வச்சுட்டு இருப்பா. அந்த காலத்துல பெரியவாள்லாம் இப்ப அப்படி இன்னைக்கு அவர்கிட்ட தீயவாள் கையில போயிடுத்து வச்சுக்க, அதை அப்படியே நாசம் பண்ணிடுவான். அது பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப தீயவாள் கையில அவர் கையில போயிடுச்சுன்னா, சிக்கன் விட்டுச்சுன்னா அந்த மாதிரி போயிடும். சில பேர் ரொம்ப நல்லவாளா இருப்பா, அவள்கிட்ட ஒரு சொத்தும் இருக்காது. சில பேர் ரொம்ப தீயவாளா இருக்கா, அவள்கிட்ட தான் எல்லா சொத்தும் வந்துட்டு இருக்கும். அப்படி தீ கிடையாது. அப்படி அல்ல. சொத்து இந்த இடத்துல எப்படின்னா, சொத்தும் உயர்ந்தது, அதே போல பெருமாளும் உயர்ந்தவர். இதான் ரெண்டு முக்கியம். ஏன்னா இப்ப நண்பர் பிறர் நண்பர்களை பாக்குறோம். பொருள் பார்த்தாச்சு, நண்பர்கள் பார்த்தாச்சு, பிறர் நண்பர்களை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல சொத்து என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மம் உயர்ந்தது, பெருமாள் உயர்ந்தவையா. அப்ப உடைமையும் உயர்ந்தது, உடையவனும் உயர்ந்தவன். உடைமை என்று சொல்லக்கூடிய ஜீவனும் உயர்ந்தவன், அதே போல உடையவன் என்று சொல்லக்கூடிய பகவானும் உயர்ந்தவர். அப்ப எப்படி சுவாமி உயர்ந்தவர்? அதைத்தான் இங்க எடுத்துக்க. தேக, இந்திரிய, மன, பிராண, தீஹி. தேக, இந்திரிய, மன, பிராண, தீஹி. இந்த ஐந்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர். எந்த ஐந்தை காட்டிலும்? தேகத்தை காட்டிலும், இந்திரியத்தை காட்டிலும், மனசை காட்டிலும், பிராணனை காட்டிலும், தீஹி என்று சொல்லக்கூடிய அதை காட்டிலும் வேறுபட்டவர். அதை விவரிக்கிறேன், பூர்ணமா விவரிக்கிறேன், ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். நல்லா விவரிக்கிறேன். தேக, இந்திரிய, மன, பிராண, தீகி, இந்த ஐந்தே கடல ஆத்மா வேறுபட்டவர். ஏன்னா அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு உபனிஷத் சொல்றது. அன்னமய, ஞானமய, பிராணமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா? ஆத்மாவில் இருக்கக்கூடிய அச்சமான 5 பதவார்கள். அதுல என்னென்ன பாத்துக்கா? தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது, இந்திரியத்தை காட்டிலும் வேறுபட்டது, மனசை காட்டிலும் வேறுபட்டது, பிராணை காட்டிலும் வேறு, தீகையை காட்டிலும் வேறு. அப்ப இந்த 5 காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா தெரியுது. தேகத்திலிருந்து வேறுபட்டவன் எப்படி சொன்னேன்? சத்தத பரிணாமம் இல்லாதபடியாலே தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது. எப்படின்னா சத்தத்த பரிணாமம் இல்லாத, அச்சேதனுக்கு பரிணாமம் உண்டவன மாறிட்டே இருக்கணும். சத்தத்த பரிணாமம் இல்லாதபடியாலேயே நான் பஞ்சபூதத்தில் ஆக்கப்பட்டபடியாலே தேகத்திலிருந்து வேறுபட்டவர். இந்த சரீரம் பஞ்சபூதத்தில் ஆகும் 5 சேர் ஆக்கை. இது வேற என்ன கொடுக்குற சரீரத்துக்கு? 5 சேர் ஆக்கைன்னு கொடுக்குறான். அந்த பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டபடியாலே தேகம். இந்த தேகத்தை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவர். அந்த பஞ்சபூதம் கிடையாது, ஞானத்தாலே ஆக்கப்பட்டது. அதனால அது வேறுபட்டது தெரியுது. அப்ப தேகத்தை வேறுபட்டவர் அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேல இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா புலன்கள். யா புலன்கள் இருந்து வேறுபட்டவர். புலன்கள்னா கண்காது, மூக்கு, செவி இதெல்லாம் இருக்கணும். இந்த புலன்கள் வேறுபட்டவர். ஏன்னா புலன்கள்னு சொன்னா அது கருவி. கண்ணு பார்ப்பதற்குண்டான கருவி, காது கேட்பதற்குண்டான கருவி, நாக்கு பேசுவதற்குண்டான கருவி. அந்த மாதிரி ஜீவாத்மா ஒரு கருவியானா கிடையாது. ஜீவாத்மா கருவி இல்ல, கருவிகளை உபயோகப்படுத்தும் சங்கல்பி. இந்த கண்ணை பார்த்து கண்ணங்க பாரு அப்படின்னு ஜீவாத்மா தான் என்ன பண்ணும்? அதை நியமிக்கும். அந்த நியமனத்துக்கு தந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லு, இப்படி பேசு, இந்த மாதிரி சொல்லு, இந்த நேரத்துக்கு காலட்சேபம் பண்ணு அப்படின்னு ஜீவாத்மா தான் அதை நியமிக்கும். அந்த நியமனத்துக்கு தகுந்தாமல் நம்ம பண்ணிட்டு அப்படின்னா இந்த சரீரம் பண்றதோம். அப்ப சரீரம்ன்றது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஒரு கருவி. அந்த கருவியை நியமிக்கிறக்கூடிய சங்கல்பி தான் யாரு? ஜீவாத்மா. அப்ப முதல்ல தேகத்தை காட்டி வேறுபட்டவர் நல்லா தெரியாது. தேகத்தில் வேறுபட்டனா தேகம் மாறிண்டே இருக்கும், அதனால வேறுபட்டவன் ஆத்மா தெரியாது. அப்ப அதுக்கப்புறம் இந்திரியங்கள் சுவாமி கண்காது மூக்கித கடல் வேறுபட்டவர். ஏன்னா இந்திரியங்கள் கருவி மட்டுமே. அந்த கருவியை இப்ப புரியறதுக்காக சொன்னேன். யாரோ ஒருத்தர் வந்து வேலை செய்யறா வச்சுக்கோங்க. அப்ப ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு இருக்கா இல்லையா? அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு இருக்கான்னா அதுதான் கருவி. அந்த ஸ்க்ரூ டிரைவரே அந்த ஸ்க்ரூவை திருப்பமானா திருப்பாது. யாரோ ஒருத்தர் திருப்பணமனும். அப்ப திருப்புறவர் தான் அந்த யாரு? அவர் தான் சங்கல்பி. அந்த சங்கல்பி தான் அந்த ஜீவாத்மா. சரி சரி, சங்கல்பி. அப்ப புலன்கள் வந்து கருவி. அந்த கருவி உபயோகப்படுத்துற சங்கல்பி. அப்ப அந்த சங்கல்பம் எடுப்பவர் ஜீவாத்மா தெரியுது. அப்ப அவர் எப்படி கருவியா இருக்க முடியும்? சங்கல்பம் பண்றாருனோ இவரே கருவியா இருக்க முடியாது. அதனால இந்திரியங்கள் என்கிற கருவியும் இவர் கிடையாது. அப்ப இந்த ஜீவாத்மா சரீரமும் கிடையாது, இந்திரியங்கள்ங்கிற கருவியும் கிடையாது. அடுத்தது தேக, இந்திரிய, மனசு.
மனசு. மனசு என்ன சுவாமி? அடுத்தது மனசு. மனசு என்னன்னா, மனசு என்பது வெளிக்கருவிகள், இந்திரியங்கள். உட்கருவிதான் மனசு. வெளிக்கருவிகள் நமக்கு இங்க கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு, நல்லா தெரியுது. மனசு எங்கேயா பாத்துரு, மனசை வச்சா பண்ணலாம் சுவாமின்றா பண்ணலாம். எங்க சுவாமி இருக்கு மனசு? உள்ளுக்குள்ள இருக்கு. அது உட்கருவி. அந்த உட்கருவி இருக்கு இல்லையா, அதைத்தான் மனசனும். அதுக்கு பேரு அந்த கரணம்னு பேரு. மனசுக்கு பேரு அந்த கரணம். அப்ப அந்த மனசும் ஒரு கருவிதான். மனசும் ஒரு கருவிதான். என்ன கருவி சுவாமி? நினைப்பதற்கு உண்டான கருவி. மனசு நினைப்பதற்கு உண்டான கருவி. இது போல கண்ணு காண்பதற்குண்டான கருவி, காது கேட்பதற்குண்டான கருவி, நாக்கு பேசுவதற்குண்டான கருவி. அப்ப அந்த கருவியே செலுத்துமன செலுத்தாது. அப்ப அந்த கருவியை செலுத்தக்கூடிய சங்கல்பம் பண்றவர் யாரு? இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா. அதனால அப்ப வேறுபட்டுதானே இருக்கு. அப்ப தேகத்தை காட்டு வேறுபட்டு இருக்கு, அடுத்து இந்திரியத்துக்கான வேறுபட்டு இருக்கு, அடுத்து மனசைக்கான வேறுபட்டு தான் இருக்கணும். ஏன்னா நாம் கண்ணால்தான் பார்க்கலாம். நான் கண்ணாக ஆக முடியுமான்னு ஆக முடியாது. நானே கண் சுவாமி. அது மாதிரி ஆகணும்னா நான் காதாலதான் கேட்கலாம். எப்ப காதால் அப்படின்னு நான் காதால் தான் கேட்க முடியும், நான் கண்ணால் தான் பார்க்க முடியும். எப்ப காதால்னு வேற்றுமை உருவு வந்துட்டோ, அப்ப வேற்றுமை உருவு வந்தாலே அது கருவி. வேற்றுமை ஐ ஆள் அடிக்கடி அதை சொல்ல வேற்றுமை உருவு. நான்காவது வேற்றுமை உருவு தான் என்னது? இக்கு. ராமனுக்கு, பகவானுக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே போல ஐ ராமனை, ஆள் ராமனால், இக்கு ராமனுக்கு அப்படின்னு இருக்கிற ராமனால் ராமனால் சீதை அப்படின்னு இருக்கணும். அதே போலங்க இங்க என்ன? கண்ணால் பார்க்கிறோம். அப்ப ஆள் வந்துடுறதும், அந்த ஆள் வந்தாலே வேற்றுமை உருவு வருது. அந்த வேற்றுமை உருவு வந்தாலே மூணாவது விபக்தின் பேர் ராமனை, ராமனால் மூணாவது உருவு. அந்த உருவு அது கருவி ஆயிடும். அப்ப கருவி ஆயிடுது. அப்ப கண்ணால் காண்கிறேன், காதால் கேட்கிறேன். அது போல இப்ப மனசுல பார்த்துட்டு இருக்கோம். நெஞ்சால் நினைக்கிறேன். புரியுதா? நெஞ்சால் நினைக்கிறேன் இல்லையா? ஆள் 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 அது கருவி ஆயிடும். சரி, அப்ப கருவியும் கர்த்தாவும் ஒன்னாக இருக்கவே முடியாது. கருவியும் கர்த்தாவும் ரெண்டு ஒன்னா இருக்க முடியும்னா ஒன்னா இருக்கவே முடியாது. அப்ப ஜீவாத்மாவோ கர்த்தா, புலன்களோ கருவிகள். அப்ப கருவியும் கர்த்தாவும் வெவ்வேறு தான் அப்படின்னு சொல்ற. இப்ப தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா, இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா, மனசை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா. அடுத்து பிராண, தேக, இந்திரிய, மன, பிராணன். பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன்னா, பிராணன்னா என்ன சுவாமி? பிராணவாயு. பிராணவாயு. இந்த கர்த்தா இந்த சரீரத்தில் இருக்கிறான் என்பதற்கு சாட்சி சொல்றது பிராணவாயு தான். இந்த கர்த்தா இந்த சரீரத்துல இருக்கான்றதுக்கு சாட்சி சொல்றது அது எதுனா அது பிராணவாயு தான். அந்த சாட்சி தான். அது இல்லைன்னா இவர் கர்த்தாவாக முடியாது. கர்த்தா எடுத்துக்கொண்ட சரீரம் இன்னும் இருக்கிறார். கர்த்தா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வரணும். அந்த சரீரத்தை ஒண்ணும் விடலைன்றதுக்கு என்ன சுவாமி? எது சாட்சி? பிராணவாயு தான். என்ன சுவாமி என்ன சாட்சின்னா, இவர் கிளம்பி போயிட்டாருன்னா சில பேர் இந்த இடத்துல திரும்பி வச்சு பாப்பா, காற்று ஏதாவது வருதா? காத்து வரலன்னா சுவாமி பெருமாள் ஏழ்ட்டார், இவர் ஏழ்ட்டார், இந்த சுவாமி ஏழ்ட்டாருன்னு சொல்றாருன்னு. அப்ப அது எது? இந்த ஆத்மா இந்த சரீரத்தை இன்னும் விடல சரீரத்தோடு தான் இந்த ஆத்மா இருக்குன்னு சொல்றதுக்கு எது காரண கர்த்தானா? பிராணவாயு. அப்ப பிராணவாயு போயிடுத்துன்னா மூச்சுல என்ன போயிட்டு மூக்குல திரி வச்சு பாக்குறாரோ, திரி வச்சு பார்த்தோம்னா அது ஆடுறதா இல்லையா? இதெல்லாம் அந்த இடத்துல பார்த்துட்டு தான். ஆடுதா இல்லையா? ஆடுதா பாக்குறா இல்லையா? ஆடல் என்ன சுவாமி புறப்பட்டு போயிட்டான்னு சொல்றோம். ஆக இவர் இருக்கிறா இல்லையான்னு அந்த அறியக்கூடிய கருவியே தான் பிராணவாயு. அந்த பிராணம் இல்லையா? அந்த பிராணவாயு அதுவும் ஒரு கருவி. என்ன கருவி? சரீரம் இருக்கா இல்லையா அப்படின்னு. சரீரம் இருக்கும். அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறா இல்லையான்றது, ஆத்மா இருந்தா தான் காத்தே வரும். அப்ப அந்த ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய கருவி எதுன்னா பிராணவாயு. அப்ப பிராணவாயு. அப்ப அந்த பிராணவாயு ஆத்மா வேணா கிடையாது. இப்ப ஜீவாத்மா வேறு, பிராணவாயு வேறு. அப்ப முதல்ல என்னென்ன பார்த்தோம்? தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. அதே போல இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. மனசை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா.
பிராணவாயுவை காட்டு வேறுபட்டது ஆத்மா. இப்ப கடைசியில தீஹி. தீஹின்னு என்ன சொல்லி தி பக்தியாதி குணார்ணவம் என்ன தெரியுது? ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தி பக்தியாதி குணார்ணவம். தி பக்தியாதி குணார்ணவம். தீகி தீகின புத்தி. புத்தி ஞானம் புத்தின்னு சொல்றா புத்தி. அந்த புத்தியை காட்டில் வேறுபட்டவன் ஜீவாத்மா. இப்ப புத்தியே ஜீவாத்மா இல்லையா? புத்தி வேறு ஜீவாத்மா வேறு. புத்தி வேறு ஜீவாத்மா. அப்ப மனசு வேறு புத்தி வேறு. ஆமா, மனசு என்பது வேறு, புத்தி இதெல்லாம் நம்ம யதீந்திர மத தீபிக்காக இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அதனாலதான் முன்னாடியே அந்த வகுப்பாளர் நம்ம பார்த்தோம். இது சொல்லுவாங்கன்னா யதீந்திர மத தீபிகான்ற ஒரு இதுல அசியமா தெரிவிக்கிறேன். ஞானம் என்ன, புத்தி என்ன, நெஞ்சு என்ன, மனசெல்லாம் என்ன. இப்ப மனசு வேறு புத்தி வேறு இருக்கட்டும். அப்படிங்கிற புத்தின்னா அந்த புத்தியை காட்டுல வேறுபட்டது ஜீவாத்மா. ஏன்னா புத்தியை கொண்டுதான் உறுதியான முடிவு எடுப்போம். புத்தியை கொண்டுதான் என்னன்னா நெஞ்சை கொண்டு நினைக்கிறோம். நெஞ்சை கொண்டு நினைக்கிறோம். அப்ப அறிவை கொண்டு அறிவோம் அப்படின்னா அது அறிவை கொண்டு அறிவோம். ஞானம் வேறு புத்தி வேறு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் புத்தி இருக்கான்னு கேட்கற பாருங்க. புத்தி இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்பா. சுவாமி அறிவு வேறு புத்தி வேறு. அது முன்னா தெரிஞ்சுக்க. நிறைய பேருக்கு போனோம் அறிவு இருக்கா புத்தி இருக்கான்னு ரெண்டு ஒண்ணு நினைச்சிருக்கா. தவறு. ஏன்னா ஞானம் வேறு புத்தி வேறு. அதே போல நெஞ்சும் வேறு நினைவும் வேறு. நெஞ்சு வேறு நினைவு வேறு, ஞானம் வேறு, புத்தி வேறு. இது எல்லாத்தையும் கர்த்தா யாருன்னா ஜீவாத்மா. இது எல்லாத்தையும். அப்ப தீஹி என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தியை காட்டிலும் வேறுபட்டவர். புத்தியை காட்டிலும் வேறுபட்டவர். அப்ப புத்தி என்ன சொல்லணும்? உறுதியான முடிவு எடுக்கும். ஒரு முடி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு கடைசியில் எழுதி புத்தி தான் முடிவு எடுக்கும். அந்த புத்தியை தான் தெரிவிக்கிறார். அப்ப சரி, அப்ப அவரே ஞானம் இல்லையா சாமி? நமக்கு என்ன சொல்லணும்? புத்தின்னா அது முடிவு எடுக்கிறது சொன்னேன். அப்ப ஆத்மா தானே ஞானம். ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன் சொன்ன அவரே ஞானம் இல்லையா? அவர் ஞானம். ஆனா அந்த ஞானம் தர்மிக் ஞானம். என்ன பண்ணுவோம்? ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன் ரெண்டு சொல்லிவிட்டு அந்த ஞானம் தர்மிக் ஞானம். ஆனா அவருக்கு ஞானம் உண்டு. அது தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் என்பது புத்தியை காட்டிலும் வேறுபட்டது. என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப எத்தனை பார்த்துருக்கீங்க? மனசு, புத்தி, ஞானம், அதே போல நினைவு, அதே போல தர்மபூத ஞானம், தர்மிக் ஞானம். சுவாமி என்ன சுவாமி இதெல்லாம் எப்படி சுவாமி படிக்கிறது? அதனாலதான் இதெல்லாம் அடிப்படையா இருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாமே யதீந்திர மத தீபிகால பார்த்துருக்கோம். இருக்கணும் அப்படி இருக்கச்சு. அப்ப அவரே ஞானம்னு அதுக்கு தர்மிக் ஞானம்னு பேரு. அவருக்கு ஞானம் உண்டு. இன்னொருத்தர சொல்றேன். ஆத்மா ஞானமாவும் இருக்கார், ஆத்மா ஞானம் உடையவராகவும் இருப்பார். அப்ப ரெண்டு தன்மை உண்டு. இந்த மாதிரி ரெண்டு தன்மை உண்டு அத்வைதத்துல கிடையாது. இல்ல சாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஞானம் உடையவர் ஒத்துக்க மாட்டா. ஞானமே ஆத்மான்னு. நாமும் ஞானமே ஆத்மா ஒத்துக்கிறோம். ஆனா ஆத்மாவுக்கு ஞானம் அதையும் ஒத்துக்கிறோம். அப்ப ஆத்மாவுக்கு ஞானம்னா ஞானம் வேறு ஆத்மா வேறு வந்துருது. ஆத்மாவே ஞானம்னா அதுவே ஞானம்னு வந்துருது. ரெண்டுமே உண்டு. உண்டா ஸ்வயம் பிரகாசம் ஸ்வஸ்மை பிரகாசம் பார்த்தோம். அதே போல இங்க தர்மபூத தர்மிக் ஞானம் தான் ஆத்மாவே ஞானம். தர்மபூத ஞானம்னா அவருக்கு ஞானம். அப்ப அந்த தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நமக்கு அது வந்த உடனே அது புத்தியை காட்டு வேறுபட்டவர். புரியறதுக்காக சொல்ற தர்மபூத ஞானம்னா என்னன்னு சொல்றேன். ஆத்மா இங்க இருக்கு. ஆத்மா எங்க இருக்கோ அங்கதானே ஞானம். ஆத்மாவுக்கு ஞானம் தானே. அப்ப ஆத்மா இங்க இருக்கோ இங்க தானே ஞானம் இருக்கணும். ஆமா சுவாமி. இப்ப எங்க ஞானம் இருக்கோ அங்க அடிச்சதான் வலிக்கணும். ஆத்மா இங்க இருக்கு சுவாமி, இங்க அடிச்சா வலிக்கிறது சுவாமி, கையில அடிச்சா வலிக்கிறது சுவாமி, காலில் அடிச்சா வலிக்கிறது சுவாமி. இதெல்லாம் வலிக்கிறது என்னமா வலிக்கிறது? ஒருவேளை அங்கே ஆத்மா இருக்க. ஏன்னா ஆத்மாவுக்கு தான் ஞானம். என்ன பண்ணுங்க? ஆத்மாவுக்கு தான் ஞானம், மற்றதுக்கு ஞானம் கிடையாது. கண்ணுக்கோ காலுக்கோ எதுக்குமே ஞானம் கிடையாது. எல்லாமே அச்சித்து. எல்லா வஸ்துவும் அச்சித்து. அப்ப ஆத்மாவுக்கு தான் ஞானம். அப்ப ஆத்மா இருக்கிறது இங்க. ஆத்மா ஞானமயமா இருக்கார். அப்ப அங்க அடிச்சா மட்டும்தான் வலிக்கணும். மத்த ஒண்ணும் இல்லை. சில பேருக்குலாம் இங்க அடிபட்டு வச்சுக்கணும். இங்க கையில அடிபட்டு, இங்க கையில அடிபட்டு இங்க கட்டு போட்டிருக்கா. இங்க மொல்ல தொட்டாலும் வலிக்கும். அதே போல அந்த மாதிரி இங்க நல்ல இங்க அடிச்சாக வலிக்க வேணா வலிக்காது. ஏன்னா இங்க அடிபட்டு இருக்கு, அதனால வலிக்கிறது. அதே போல இந்த இடத்துல ஆத்மா இருக்கு, ஞானம் இருக்கிறபடியால இங்க அடிச்சா வலிக்கணும். அது வேற எங்க அடிச்சாலும் வலிக்கப்படாதோ, ஆனா வலிக்கிறது. எதனால வலிக்கிறதுனா
அங்கேயும் ஆத்மா இருக்கான்னு கேட்பாரு. அங்க ஆத்மா இல்ல. ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் அங்க வந்திருக்கு. என்ன பண்றோம்? ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் வேறு, புத்தி வேறு. புத்தியே தர்மபூத ஞானம் இல்லை, ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் இல்லையா? அப்ப அந்த தர்மபூத ஞானம் அங்க வர்றது, அதாவது தர்ம பூஜை எல்லா இடத்துல இருக்கபடிதான் வலிக்கிறது. அப்ப என்ன சுவாமி, ஏதோ ஷாப்டா அவருக்கெல்லாம் ஒண்ணு வழியே தெரியலன்றா அப்படின்னா, அந்த தர்மபூத ஞானம் பிரசரிக்கக்கூடிய நிலையை அவ என்ன பண்றா? கட் பண்ணி அதுக்குதான் மருந்து கொடுக்குறான். அந்த தர்மபூத பிரசரிக்கக்கூடிய தன்மையை அவ கட் பண்ணிட்டா, அதுக்குதான் மருந்து கொடுக்குறான். இருக்கட்டும், அதுதான் சொல்லி. அப்ப தர்மபூத ஞானம் வேறு, புத்திய வேணும். ஆக இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? தேகத்தை காட்டில் வேறுபட்டது ஆத்மா, இந்திரியத்தை காட்டில் வேறுபட்டது ஆத்மா, மனசை காட்டில் வேறுபட்டது ஆத்மா, பிராணனை காட்டில் வேறுபட்டது ஆத்மா, தீகி என்று சொல்லக்கூடிய புத்தியை காட்டும் வேறுபட்டது ஆத்மா. இது எல்லாத்தையும் காட்டிலும் விலட்சணமாய் இருக்கும். அப்ப அவன் என்கிற பரமாத்மா இப்ப இது வரைக்கும் ஜீவாத்மா எடுத்து, அடுத்து அவன் என்கிற பரமாத்மா பிரதான புருஷ அவ்யக்த காலானாம் பரமனாய் இருக்கும். அவனை பரமன் என்றோமே, எதை காட்டிலும் வேறுபட்டவன். இப்ப பிறர் நண்பொருள், இதுவரைக்கும் பார்த்தது நண்பொருள். இப்ப பிறர் நண்பொருள்னா அந்த பரமன் சொன்னீங்களே பரமன், அதே பிறர் நண்பன். அவர் யாரை காட்டும், எதை காட்டும் வேறுபட்டவன்னா பிரதானமான மொத்த பிரகிருதி, மொத்த பிரகிருதி புருஷ என்கிற மொத்த ஜீவாத்மா சமூகம், அவ்யக்தம் என்கிற மொத்த மூல பிரகிருதியில் கூட அவ்யக்தமானது, அவ்யக்தமானது இன்னொன்னு சொல்றாங்க, மற்றொரு யம பிரகிருதி, அதற்கு மேல காலம், அதுக்கு மேல 3 தத்துவம், பிரதானம், பிரகிருதி, புருஷனான ஜீவாத்மா, கால தத்துவம், இது எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டது. என்ன அதைத்தான் சுவாமி தெரிவிக்கிறார். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம். இந்த கதை தெரிவிக்கிறோம். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம்னு ராமானுஜ கதை சாவிக்கிறோம். 3 விதமான சேத்தனங்கள். 3 விதமான சேத்தனம்னா ஞானம் இருக்கக்கூடிய 3 விதமானது. என்ன சுவாமி, ஞானம் ஒரு ஜீவாத்மா மட்டும் தானே சுவாமி, வேறதா இருக்கனா? இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே 3 பிரிவு, பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மான்ற காடியா. அப்ப 3 விதமான சேத்தனங்கள். அதே போல சுவாதீன திரிவித சேதன அச்சேதனன் செவிக்கணும். ஆனா அப்படி சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படிதான் செவிக்கிறோம். ஆனா அங்க அர்த்தம் என்னன்னா, சுவாதீன திரிவித சேத்தன அச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் வருது. இப்ப 3 சைதன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், பத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா. 3 அச்சேதனம் என்ன சுவாமின்னா, அதுதான் மிஸ்ர சத்துவம், கால சுத்த சத்துவம், கால தத்துவம்னு 3. இதெல்லாம் அச்சேதனம். 3 அச்சேதனங்கள், 3 சைதன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். சைதன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா நித்தியாத்மா, முக்தாத்மா, பத்தாத்மா. சைதன்யம் இல்லாத அச்சேதனமா இருக்கிறது மிஸ்ர சத்துவம், அதே மாதிரி சுத்த சத்துவம், அடுத்து கால தத்துவம். இந்த 3 விதமான அச்சேதனங்கள். இது எல்லாத்தையும் தனக்கு உடையவனாய், இவற்றை விட பரமனாய், மிக உயர்ந்தனாய் இருக்கும் பரமாத்மா. இதுதான் பரமாத்மா. அப்ப இது பரமாத்மா இதை காட்டிலும் மேம்பட்டது. அது நம்ம ஜீவாத்மா சமூகத்தை காட்டிலும் மேம்பட்டவர், பிரகிருதியை காட்டிலும் மேம்பட்டவர், அச்சித்தை காட்டிலும் மேற்பட்டவர். அதுதான் தெரியும். அதான் பரமனாய், அதாவது எல்லாவற்றுக்கும் உடைய மேம்பட்டவனாய், இவற்றை விட பரமனாய், மிக உயர்ந்தவனாய் இருக்கக்கூடியவன் யாரு? அந்த பரமாத்மா. இதைத்தான் நம்பினேன். பிற நண்பொருள் தன்மையும். சரி, அவருக்கு என்ன சுவாமி, பிற நண்பொருள் தன்மையும் சரி, அவருக்கு ஏதோ விபூதியா இருக்கணும்னா, சொத்து இருக்கணும்னா, அவருக்கு என்ன சுவாமி சொத்து இருக்கும்? ஒவ்வொருத்தர் மாட்டா, சுவாமி இங்க 4 கலன் இருக்கு, அங்க 2 கிரவுண்ட் இருக்கு, இங்க 4 நிலப்புலன்கள் இருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. மொத்த விபூதியும் அவருது, மொத்த விபூதியும் அவருது. அப்படிப்பட்ட மொத்த விபூதி அவருது. அப்படிப்பட்ட மொத்த விபூதி அவர்தான் இருக்க, இந்த நித்திய விபூதி அவர்தான் இருக்க செய்து, அந்த மொத்த விபூதியை நான் அபகரித்தேன் இல்லையா? அந்த அபகரித்தருடன் அந்த அபகரித்த என்ன அர்த்தம்? மொத்த விபூதிக்கும் அவர்தான் சொத்து. அவர் அந்த சொத்து, பிரதான சொத்தை எதை வச்சுட்டு இருக்கார்? இந்த ஜீவாத்மா வச்சுட்டு இருக்கார். அந்த கௌஸ்துப ஸ்தானத்தை வச்சுட்டு இருக்காரு. அதுவும் எப்படி இருக்காரு? திருமார்பிலே கௌஸ்துவ சொஸ்து தீபமா வச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட திருமார்பிலே கௌஸ்துவ சொஸ்து தீபமா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை நான் அபகரித்தேன், அதை நம்பினேன்.
பிறன் நன்பொருள் தன்னையும். அப்ப அவரெல்லாம் தன் திருமார்பை வைத்துக் கொண்டு இவனையே நினைச்சிட்டு இருக்கார். இந்த ஜீவா பிராட்டி கூட பக்கம்தான். வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை பிராட்டிக்கு. இப்ப நாம என்ன சுவாமினா அங்கே நடுவுல மலையதி சசிலித்தம் மாலதி தாமதல்பம் சுமனித வைதானம் கௌஸ்துப சொஸ்தி தீபன் பராசரப்பட தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சது அந்த ஆத்மா அப்படி இருக்கு இல்லையா, அதான் இல்லையா, அத்தனை வைபவம் அத்தனை கொண்டாடுறார். இந்த ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு அவ்வளவு தூரம் கொண்டாடுச்சு. அதையே திருடி நினைணும், அபகரித்தேனும், அதைத்தான் தெரியும் அவனே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த கௌஸ்துபத்தை அளவு மதிப்புடைய அந்த கௌஸ்துபத்தை அதுக்கு அந்த கௌஸ்துபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மாவை அளவு இருக்கான அளவு கிடையாது. அதையே நான் திருடி நினைணும். விஷ்ணு புராண ஸ்லோகத்தோடு இப்ப மேற்கொள்ளுவாங்க. விஷ்ணு புராண சொல்றது நன்பொருள் தன்னையும் இவ்வஸ்துவை கிடீர் நான் ஆசைப்பட்டு போந்தது. இப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மவஸ்து இப்பதானே பார்த்தோம். ஆத்மவஸ்து எவ்வளவு உயர்ந்தது. ஏன்னா பிராண தேக இந்திரிய பிராண மனசு தீஹி என்று சொல்லக்கூடிய இதை காட்டில் வேறுபட்டதுன்னா எவ்வளவு உயர்த்தி, அவ்வளவு உயர்த்தியா இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை பகவான் தன் சொத்து தான் வருது. அதை நன்னா கௌஸ்துப ஸ்தானத்துல வச்சுட்டு நித்தியம் பார்த்துட்டு அதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சொத்தை நான் அபகரித்தேன்னா அந்த சொத்துக்கு எத்தனை விலமதிப்பு இருக்கான கிடையாது. அதான இவ்வஸ்துவுக்கு நான் ஆசைப்பட்டு போனது. அவனுடைய விபூதி மாத்திரம் இருப்பது வஸ்துவை அபகரித்தேனோ அவன் மார்பிலே வைத்து மனநம் பண்ணும்படியான கௌஸ்துபத்தை அன்றோ. அவன் விபூதியில நித்திய விபூதியில அச்சயம் நினைக்காது. நித்திய விபூதி லீலா விபூதி இது ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளா சமயம் அதுல கூட வாங்கிக்கலாம். அந்த பொருளை நான் அபகரிக்கல. அப்ப எதா அவனுடைய திருமார்பில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌஸ்துபம், அந்த கௌஸ்துபம் எப்படி நான் மனநம் பண்ணிட்டே இருக்கார். இந்த ஜீவாத்மா எனக்கு மனநம் பண்ணி கலையா. அதைத்தான் தொம்மே அம்மே குதஸ்த தபதி குதைதம் வேத மூல பிரணானத்துன்னு திருமஞ்சன கட்டியத்துல பராசர பட்ட தெரிவிக்கிறார். எடுக்குவாங்க இருக்கட்டும். அப்ப அபகரித்த அந்த மார்பிளை வைத்து மனம் படிவன கௌஸ்துபத்தி என்று நான் கலப்படுது. ஆத்மானஸ்ய இப்ப இந்த விஷ்ணுபுராண ஸ்லோகம் தெரிவிக்கிறார். ஆத்மானஸ்ய ஜகதோ நிர்லேப மகுணா மலம் விபத்து கௌஸ்துபனி ஸ்வரூபம் பகவான் அருகி. ஆத்மானஸ்ய ஜகதோ நிர்லோமகுணா மலம் பிரபக்தி கௌஸ்துவமணி ஸ்வரூபம் பகவான் அரி என்கிறபடியே அரவணை ஆழி படைய அந்தனனை என்று சொல்லும்படியான பிரம்மஸ்தைத்தத்தை அன்றோன அபகரித்தது. பரம தார்மிகனாய் பவித்திரபாணியாய் இருப்பானொரு சிஷ்டனுடைய திரவியத்தை நான் அபகரித்தது. அகாராத்மை சர்வம் என்று அபியுக்தரு உண்டாகையாலே இது பிரம்மம் என்று அகாரவாத்தின் பிரம்மமாகலே பிரம்மஸ்வைவரே இது ஆச்சரியமா எடுத்திருக்கார். பெரியவாச்சாரியனுடைய வியாக்கியானம் ஒரு தனித்தட்டுன்னா இவருடைய வியாக்கியானம் ஒரு தனித்து. அதனால அது பூர்த்தியா பார்க்கணுன்றதுதான். நந்தியுடைய வியாக்கியானம் சிறிய வியாக்கியானம் தான். அது இவருக்குன்னு பாதிப்படும். இவருக்கு நல்லா தெரியல பாருங்க. விஷ்ணு புராண சொல்றாங்க. ஆத்மா நமஸ்ய ஜகதோ நிர்லேபமகனாமலம் விபக்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் அருகி. பகவான் அரி தாங்குகிறார். என்ன தாங்குறார்? கௌஸ்துபமணி வடிவத்தில் ஜீவர்கள் அனைவரையும் தாங்குகிறார். இந்த கௌஸ்துப இன்னைக்கு நீங்க புரியுங்க. நம்பெருமான சேவிக்கிறா நல்ல கௌஸ்துப சொஸ்தி தீபம் சாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லா பெருமாளும் சாத்திட்டாரு இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு அந்த நீலநாயக கல் சொல்றமனோ அதாவது கௌஸ்துபமணி அது அனைவரையும் தாங்குற எந்த குற்றம் உகுணங்களையும் தாண்டி இருக்கிறவர் நிர்மல மகுனோம் அலம். அப்படின்னா எந்த குற்றமும் அற்றவர் பகவான். அகிலேய பிரச்சனீக கல்யாணீக தானத்துவம் ஊற்றவர். முக்குணங்களுக்கு தாண்டிவர். சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, சமோகுணம் இந்த மூணு தாண்டிவர். அப்படிப்பட்ட தாண்டியவர், தோஷமே இல்லாதவர். அப்படிப்பட்ட இவர்களை கௌஸ்துபமாக கொண்டு ஹரி தாங்குகிறார். இது விஷ்ணு புராண ஸ்லோகம். அப்பனா நம்ம அத்தனை பேரையும் தாங்கிட்டு இருக்கார். இது வேணும் இது வேணும் இது வேணும் என்னுடையது தாங்கிட்டு இருக்கார். மரணம் பண்ணிட்டு வேற இருக்கார். அப்படி பண்ண அதுக்கு முன்ன ஆச்சரியமான அரவணை ஆழிப்படை அந்த பிறவி துயர ஞானத்துள் நின்று துறவை சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவணை ஆழிப்படை அந்தரனை மரபியை என்று மனத்து வைப்பார்னு முதல் 10 7ஆம் திருவாரூர் முதல் பாசுரம். பகவானை அந்தனன்னு சொன்னார். அந்தன பிராமணன் யார் சொல்ற? ஆழ்வார் சொல்றார். அரவணை ஆழிப்படை அந்தனனை
பிறவித்துயர ஞானத்துள் நின்று துறவிச்சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவணை ஆழிப்படை அந்தணனின்னு கிடையாது. அந்தணன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்தணர்கள் எல்லாம் என்ன வச்சுட்டு இருப்பா? கையில தர்பை வச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு எங்க சுவாமி அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் கேட்கப்படாது. கையில தர்பை வச்சுட்டு இருப்பா. தர்பை வச்சிருக்க அந்த தர்பையை பெருகிட்டா என்ன செய்யுது? அவளுக்கு முக்கியமான தனமே என்னன்னா அவளுக்கு சொத்து என்ன தர்பதான். தர்பை இல்லைன்னா அந்தண்ணே இல்லை, அப்படின்னா பிராமணனே இல்லை. அப்படி இருக்க செய்து அவ தர்பையை பிடிக்கிட்டா என்ன சுவாமி பண்ணுவா? தர்பை இல்லைன்னா அந்தணர்களால் தங்களுடைய காரியம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இப்ப என்ன சொல்றேன்னா பகவான் தான் அந்தணன்னு சொல்றார். என்னன்னா பாத்துங்க, பிராமணாளுக்கு தர்பை இல்லைன்னா காரியம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவளுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. தர்பை இல்லைன்னா உண்மையே கிடையாது. இப்ப பகவானுக்கு யார்? அவர் அந்தணன். அப்ப அந்தணன்னா அவர் கையில தர்பை இருக்கணும். பிராமணனுக்கு தர்பை இருக்கணும். அதே போல பகவான் பிராமணன் சொல்லிட்டாரு. அந்த அரவணை ஆழிப்படை அந்தணன்னு சொல்லிட்டாரு. அப்ப பகவானை அந்தணன்னு சொல்லிட்டார். அந்தணனுக்கு இருக்க வேண்டியது கையில தர்பை. அதே போல இப்ப பகவான் அந்தணன் ஆனபடியாரே அவர் கையில அந்த தர்பை இருக்கணுமோ? அது என்ன சுவாமி தர்பை? அந்த தர்பை தான் ஆத்மா. நாம அத்தனை பேர் அந்த தர்பை தான் ஆத்மா. அதை பிடிங்கிட்டு நம்ம வந்துட்டோம். எனக்கு நானே என்னுடையதுன்னு பிடிங்கிட்டா அவர் என்ன சுவாமி செய்வார்? அவர் ஏதாவது பண்ண முடியுமா? அவரால ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏதாவது பண்ண முடியுமாண்ணா? அப்ப பிராமணனுக்கு தர்பை பிடிக்காச்சுன்னா எப்படி? ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அதே போல இது நமக்கு ஒண்ணும் பெருசா படாது. ஏன் இந்த திருட்டாத நமக்கு வந்து பெரிய அடிக்க மணவாள பெருமான் நாயனார் இதை எடுத்திருக்கார். அரவணைய ஆழி படாதுன்னு அன்னைக்கு அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு எந்த பிராமணன் கையில தர்பையோடு இருக்கார்? யாரும் கோச்சிக்க வேண்டாம், யாருமே கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா இல்ல சில திருட்டாந்தங்களா இருக்கு இல்லையா? அது அன்னைக்கு அவ வந்து இந்த மாதிரி இருப்பாங்கிற நிலையில எழுதி வச்சுட்டான். பிராமணன்னா இப்படிதான் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஏன் சுவாமி எல்லா பிராமண வச்சு கையில அது தர்பையா வச்சுட்டு இருக்கான், பிடிக்கிட்டான்னு அவன் வாழ்க்கையே போயிடுமா அப்படின்னு நமக்கு தோன்றதுன்னு. ஏன் தோன்றது? இல்ல அந்த மாதிரி அது மனசுல மனசுல படல. ஏன்னா பிராமணனுக்கு தர்மம் முக்கியம் அப்படின்னு ஏற்படலையே. இன்னைக்கு ஏற்படல. அந்த ஏற்பட்டா தான் இந்த திருஷ்டாந்தமும் ஒத்து போகும். அப்பதான் சரியன்னு தோணும். அது ஏற்படல. அப்ப நமக்கு என்ன தோணும்? என்ன சுவாமி பிராமணன் திருட்டாந்தது, பிராமணன் கையில தர்பை வச்சுட்டா அவன் வாழ்க்கையை போயிடுதுன்னு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு நினைக்கிறோமோ? அந்த காலத்துல இருந்திருக்கு, இன்னைக்கு இல்ல, இருக்கட்டும். அப்ப பிரியத்துக்காக ஒண்ணு சொல்றேன். அவ பூர்வாச்சாரம் எப்படி இருந்தாலோ, அவ எந்த மாதிரி நடந்தாலோ அதே மாதிரி இன்னைக்கு இருப்பான்னு நினைச்சிட்டு திருட்டாந்த சொல்லிட்டான். அவெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கான். ஒரு பிராமணா இந்த நிலையில இருந்துட்டு பாருங்க, அப்படியே திருட்டாந்த சொல்லிட்டேன். இதுக்கு இன்னொரு திருட்டாந்த சொல்றேன் பாருங்க. ஒரு தம்பதியார் கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுத்து. ஆயிரத்தி ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு விட்டு பெருமாள் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, காலட்சேபம் எல்லாம் முடிச்சாச்சு, படுத்து தூங்கியாச்சு. தூங்கினதுக்கு அப்புறம் 2 பேரும் தம்பதியார் தூங்கினதுக்கு அப்புறம் 11 மணிக்கு முழிப்பு வந்துட்டு தர்மபத்தினிக்கு. முழிப்பு வந்த உடனே அந்த தர்மபத்தினி என்ன சொன்னா, பர்த்தாவை பார்த்து, சுவாமி இந்த மாதிரி எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கிணத்துக்கு அடியில, கிணறு கொலை பக்கம் தானே இருக்கும், கிணத்துக்கு அடியில வெள்ளி சம்பளம் வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது சந்தேகமா இருக்கு. வச்சுட்டு வந்துட்டேனே. கோபம் வந்துட்டு பர்த்தாக்கு. சுவாமி கோபம் வந்துட்டு, என்னடி நீ பண்ணிட, நீ அது மாதிரி வச்சுட்டு வந்துடலாமா? அது மாதிரி வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு விற்கிற வெள்ளி விற்கிற விலையில என்ன ஆகும்? ஏன்னா தூக்கிட்டு போயிட்டா, திருடன் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? ஓன்னு சத்தம் போட்டார். இந்த சத்தம் போட்ட உடனே இவ என்ன பண்ண, தர்மபத்தினி என்ன பண்ணா, ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, அந்த வெள்ளி சொம்ப அந்த திருடன் எடுக்க மாட்டேன். அந்த வெள்ளி சொம்ப அந்த திருடன் எடுக்க மாட்டேன்னு அந்த தர்மபத்தினி சொல்றான். இவருக்கு சந்தேகம், ஏன் எடுக்க மாட்டான்? ஒருவேளை அந்த வெள்ளி சம்பியை சுத்தி நான் நெருப்பு ஏதாவது வச்சிருக்கிய, இல்ல அந்த வெள்ளி பங்கு சுத்தி ஏதாவது சர்ப்பம் ஏதாவது வச்சுருக்கியா? சர்ப்பம்னா பாம்பு ஏதாவது வச்சுருக்கியா? இல்ல அந்த வெள்ளி சம்பை ஏதாவது நாய்க்கு ஏதாவது வச்சுருக்கியா? அந்த நாயெல்லாம் எல்லாம் பழக்க மாட்டான், இருக்கட்டும், ஏதோ ஒன்று வச்சிருக்கியான்னு கேட்டுக்கா இல்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த வெள்ளி சொம்பு நான் கவுச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அந்த வெள்ளி சொம்பை நான் இப்படி வச்சிருந்தேன்னா அதை தீர்த்தம் இருக்கணும். ஏன்னா வெள்ளி சொம்பை யாரா எடுக்கணும்னா அந்த
கைய நன்னா இப்படி இடிக்கிண்டு அந்த தீர்த்தத்தை கையில பட்டு அந்த கையை அலம்பினதுக்கு அப்புறம் தான் வெள்ளி சாமியை தொடணும். இது ஆச்சாரம். இன்னைக்கு நீங்க மேலக்கோட்டை போறேன்னு வச்சுக்கோங்க, திருவாராதனை சேவிக்கணும். எம்பெருமானார் திருவாராதனை பண்ற பாருங்க, என்ன ஒரு பயபக்தியோடு, ஒரு பிரீத்தியோடு, ஒரு அன்போடு ஒவ்வொரு அர்ச்சகாலம் ரொம்ப நல்லா பண்றான், ஆச்சரியமா பண்றான். அங்க பண்றச்சு அவ ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்ட உடனே அந்த இருக்கக்கூடிய காவேரி தீர்த்தம் இல்ல, வெள்ளி காவேரி, அதை இப்படி இடுக்கி அந்த தீர்த்தம் வெளில வரும். அப்ப கையில் அலம்பிடுறதுக்கு அப்புறம் தான் மத்தத்தை சொல்லுவான். அப்ப இடுக்கி எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இடுக்கி அந்த தீர்த்தம் சுத்தி பண்ணாம அந்த வெள்ளி சுமம் தொடமாட்டான். இப்ப இந்த தர்ம பத்திரிகை என்னன்னா, இவ ஆச்சாரம் என்ன, எது எடுக்கிறதுனா இடுக்கி தீர்த்தம் கை சுத்தி பண்ணிட்டு தான் அந்த வெள்ளி சும்மா எடுக்கணும். நான் தான் தீர்த்தமே வைக்கலையே, அப்ப என்னமா திருடன் அந்த வெள்ளி சொம்பை எடுப்பான்னு கேட்கலாம். இவ ஆச்சாரம். திருடன் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவனை வெள்ளி கடிச்சுதான் எடுத்துன்னு போறான். எதுக்கு சொல்லுவேன்னா, இப்ப திருட்டாந்தம் அந்தனருடைய திருட்டாந்தம் எடுத்திருக்காரு. தர்பையோட இருந்தா எப்படின்னா, அந்த தர்பையோட இருந்தா என்ன தெரிய தர்பையோட அப்படி இருக்க போடுறிய அப்படிக்கா தர்ப அளவுக்கு ரொம்ப முக்கியம் போயிடுத்தணும். அப்ப இதுக்கு சொல்லுவேன்னா, அப்படிப்பட்ட பிரம்மத்தின் சொத்து. ஏன்னா தர்பையா வச்சுட்டு இருக்கான். எப்படி பிராமணனுக்கு தர்ப பிரதானமோ அந்த தர்பையை போல நம்ம வச்சுட்டு இருக்கான். அவ்வளவு தூரம் அந்த சொத்தை வச்சுட்டு இருக்கச்சே, பிராமணனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த தர்பையை பிடிக்கினா அவனுக்கு வாழ்க்கை எப்படி போயிடுத்தோ, எவ்வளவு சமப்படுவானோ, அதே போல இவர் யார் பிராமணன், இந்த பரபிரம்மம். இவர் பிராமணனா இருக்கக்கூடிய தர்பை எது, இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா அவருடையதா இருந்து அவரை வச்சுட்டு இருக்கச்சே, அதனை அபகரிச்சிட்டணும். பரம தார்மிகனாய் பரம பாவனாய் இருக்கும் அந்த பரம தார்மிகனா இருக்கார், பரம பாவனா இருக்காரு. அதாவது அந்தனுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார். பரம தார்மிகனாய் பவன பவித்ர பாணியாய் அப்படின்னா இருக்கக்கூடியவன் அந்தனன் அப்படின்னா ரெண்டு விஷயத்திலையும் பரம தார்மிகனாய் இருக்கிறார், பரம பவித்ர பாணியாய் இருக்கிறார். அப்ப அவன் கையில் இருக்கும் தர்பையை பறித்தா என்னாச்சு, பவித்திரமே இல்லை. அப்ப தர்பையே இல்லை, தர்பதான் பவித்திரம். தர்பையால் தான் பவித்திரம் பண்றோம். பவித்திரமே இல்லைன்னா எப்ப அப்ப பவித்திரமான செயலை செய்ய முடியும்னா செய்ய முடியாது. பவித்திரமே இல்லைன்னு வச்சுக்கோ, பவித்திரமான செயலை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அத போல ஆத்மா ரொம்ப முக்கியமான சொத்து, பவித்திரமான சொத்து யாருக்கு, பரபிரம்மமான சிவன் நாராயணுக்கு. அத போய் நான் என்ன பண்ணிட்டேன், அபகரிச்சுட்டேன்னு. அகாரார்த்தோ ஸ்வைவ ஸ்வம், அகாரார்த்தத்துக்காக இந்த ஜீவன் உள்ளான், நான் என்னுடையவன் அல்லன். இதி பிரம்மா, இதி பிரம்மா, அஹிதி பிரம்மா அப்படின்னா அகார வாச்சம் பிரம்மமாகியாலே பிரம்மத்தின் சொத்து இந்த ஜீவாத்மா, பிரம்மத்தின் சொத்து இந்த ஜீவாத்மா. அப்ப நான் இந்த சொத்தை அபகரிச்சுன்னு வச்சுக்கேன், அதகரிச்சுன்னு வச்சுக்கேன். சரி சுவாமி, இதுல என்னன்னா சொத்தாவது சுமாரான சொத்தா இருக்கணும், இல்ல அபகரிக்கப்பட்டவராது சுமாரானவரா இருக்கணும். இது எப்படின்னா, திருடுறேன், திருடின வஸ்துவாது சுமாரான வஸ்துவா இருந்தா பரவாயில்ல. இது ஒண்ணு இல்ல சுவாமி, அங்க இருக்க கட்டையில எடுத்தார், புல்லு எடுத்துட்டு இருக்காரு, அது சுமாரான வஸ்து அப்படின்னாலும் பரவாயில்ல. உயர்ந்த வஸ்து, எப்படிப்பட்ட வஸ்து, பகவானுக்கு கௌஸ்துவஸ்தாபமா இருக்கக்கூடிய, எப்போ மரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வஸ்து, அப்படிப்பட்ட வஸ்து திருடுறேன். சரி, திருட்டு கொடுத்தவன் இல்ல சுவாமி வாஸ்துவம் தான், அவர் எங்கேயோ இதுல இருக்கார், வாசல்ல இருக்கார், எங்கேயோ இருக்கார் அப்படின்னா பரபிரம்மம். இது பாருங்க, ரெண்டுமே சுமார் கிடையாது. திருட்டு கொடுத்த வஸ்துவாது மற்றமா இருந்தா போட்டம் விட்டுலாம், திருட்டு கொடுத்தவராது சாமானிய பட்டவரா இருந்தா போட்டம் விடலாம். சொத்தும் உயர்ந்தது, சுவாமியும் உயர்ந்தது. இதுதான் இங்க கட்டம். அதனாலதான் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் அப்படின்னு தெரிவிக்கல. அப்ப சொத்தும் உயர்ந்தது, சுவாமியும் உயர்ந்தது. ஆனாலும் நான் அந்த சொத்தை அபகரித்தேன் இல்லையா, சரி சுவாமி ஆத்மாவை அபகரித்திருந்தே அப்படின்னா என்ன பண்ணினேன்னு கேட்டோம். ஆத்மா அபகரித்திடணும், அப்பனா நீ என்ன பண்ணினீர் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இப்ப வியாக்கியானம் ஆக்கிறேன். இந்த மாதிரி போனதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப டைம் எடுத்து.
பிறர் நண்பொருள் தன்மையும் நம்பினேன். சொன்னனும் விலட்சணமாய் சுவாமியும் விலட்சணமாய் இருப்பன்றோ நான் இவ்வஸ்துவை அபிகரித்தது இவ் ஆத்மாபகாரம் சுதந்திரனுக்கும் தேகாத்ம அபிமானுக்கு உண்டாததை அறிவித்தால் தேகாத்ம அபிமானம் சொல்லிற்று. அப்போது நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்மை என்று தேக ரட்சண கேசமாக பிரத்யக்ஷிக்கானாம் என்கிறபடியே அந்நிய திரவியங்களை ஆசைப்பட்டு போந்த எண்ணுமாம் அங்கு நண்பொருள் என்று அவர்கள் நிலையாலே சொல்லுகிறது. பிறர் நண்பொருள் தன்னையும் என்று அவ்விடம் தன்னையும் மேலெழுந்த திரவியங்களையும் ஆசைப்பட்ட அளவைக்கன்றிக்கே அவர்கள் சீர்க்க கணக்க நினைத்திருக்கும் மணிச்சரக்கை அழைத்து ஆசைப்பட்டது. ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தை அப்படியே நமக்கு முத்தாய்ப்பை வைத்தாப்படி தெரிவிக்கிறார். அதனால்தான் இதெல்லாம் அடிய உடலை இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப பிரம்ம இப்படின்னு இப்ப அகார வாச்சன அந்த பிரம்மம் ஆசைப்பட்ட அந்த விஷயத்த நம்ம திருடிட்டேன். சரி, ஆனாலும் அந்த அந்த சொத்தை அபகரித்திடணும். ஆத்மாவை அபகரித்தேன் என்கிறே அப்படின்னா என்ன பண்ணினீர்? மதுரை விளையாட்டு நம்ம கேட்டோம். அவர் என்ன சொன்னார்? தேகமே ஆத்மா என்று கிமைத்து கிடந்தேன். ஆத்மா அவனுடையது என்று புரிந்து கொள்ளாமல் என்னுடையது யார் யார் சொல் வந்தார்களோ அப்படின்னா சுவாதந்திரிய அபிமானம் இருக்கிறவனும் சொல்வான். இப்ப ஆத்மா என்னுடையது என்னுடைய சொல்றாரு. யார் சொல்வாத? என்னுடையது அப்படின்னு யார் சொல்வா? அந்த மாதிரி சுவாதந்திரிய அபிமானம் இருக்கிறவன் சொல்லுவான். சுவாதந்திரம் நான் 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 எனக்கு நானே ராஜா எனக்கு நானே ராஜான்னு சொல்ற அந்த சுவாதந்திரிய அபிமானம். அந்த சுவாதந்திரிய அபிமானம் சொல்லுவான். நான் சுதந்திரனே சொத்தன் இங்க இருக்கணும் அவனுடைய ஆத்மா என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன்னா இந்த சுதந்திரனா இருக்கணும் நான் நான் சொல்லிக்கிறானோ எனக்கு நானே அப்படின்னு சொல்றானோ அவன் பகவானுடைய சொத்தினையும் ஒத்துக்க மாட்டான். அப்ப சுவாதந்திர அபிமானம் இருக்கிறவன். இது முதல் நிலை. ரெண்டு விஷயம் சொல்றான். யாராருக்கு இந்த நிலை ஏற்படும்? பகவானுடைய சொத்து இல்லை என்கிற தன்மை ரெண்டு விதத்துல வரும். ஒண்ணு சுவாதந்திரிய அபிமானம். எனக்கு நானே ராஜா எனக்கு நானே ராஜான்ட்டு காணப்படும். அவனுக்கு இந்த அபிமானம் வந்துடும். நான் என் சொத்து இது அவர்தான் இருந்தது. நான் ஆத்மா எங்கிட்ட தானே சுவாமி இருக்கு அவர்கிட்டயா இருக்கு அப்படின்னு கேட்டுவோம். இந்த சுவாதந்திரிய. இன்னொன்னு என்ன தெரியுமா? மேலும் தேகாத்மா அபிமானம் இருக்கிறவன் இதை சொல்லுவோம். தேகாத்மா அபிமானம் இருக்கிறவன் இதை சொல்லுவோம். நமக்கு தோணும் சுதந்திர அபிமானம் தேகாத்மா அபிமானம் ரெண்டும் ஒண்ணுதானே சுவாமி? சுவாதந்திரிய அபிமானம் தேகாத்மா அபிமானம் ரெண்டுமே ஒண்ணுதானா? ரெண்டும் வெவ்வேறு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. எவ்வளவு விஷயத்த சொல்றாரு. ரெண்டும் வெவ்வேறு. தேகாத்மா அபிமானம் வேறு, என்ன அதுக்கு மேலே சுவாதந்திரிய அபிமானம் வேறு. ஏன்னா தேகாத்மா அபிமானம்னா நான் மயங்கினேன். சுதந்திரம்னா நான் நினைச்சவனுக்கு அந்த புத்தி கூட இல்லைன்னு அர்த்தம். அப்பனா அதாவது அவன் ஜீவன் தேகத்தோட வேறுன்னு தெரிஞ்சு கொண்டாலும் ஜீவன் பரதந்திரனே சுதந்திரம் நினைக்கிறான். ஏன்னா தேகாத்மா அபிமானம்னா இவன் மயங்கி இருக்காரு. இந்த சரீரமே நான் இந்த சரீரமே நான் நினைக்கிறான். அப்ப தேகாத்மா அபிமானோட தேவல இந்த சரீரமே நான் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா சுதந்திரம் என்ன நினைக்கிறான் அவருக்கு புத்தி வந்துடுத்து. தேகம் வேறு ஆத்மா வேறு புத்தி வந்துடுத்து. புத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த தேகத்தை விட வேறுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா இந்த ஜீவன் பரதந்திரன் இல்ல சுதந்திரன் நினைக்கிறான். தேகத்தை காண வேறுபட்டதை தெரியுது. ஆனா இவன் எதுக்காக பரதந்திரன் இருக்கணும்? எனக்குதான் ஞானமயம் ஆனந்தமயம் சொல்லியிருக்க ஜீவாத்மாவை. ஆனா சுதந்திரன் நினைக்கிறானா? அப்ப ஜீவன் தேகத்தை விட வேறுதான். ஆனால் பெருமாளுக்கு அடிமைன்னு எதுக்காக ஒத்துக்கணும்? யார் இதான் சுவாதந்திரியன் மோசம் சுதந்திரனான தன்மை வந்துருச்சுனாலே தேகாத்மா அதிகமா தெரியாதவா பிரமிக்கிறா. தெரியாதவா என்ன பண்ணுவா? ஒன்னும் ஞானமே இல்லாதவா அல்லது பிரமிப்பு. இது உடம்புதான சுவாமி உயிர் அப்படின்னு நினைச்சுப்பா. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு அதுக்கு தேகாத்மா அபிமானம். ஆனா சுவாதந்திர அபிமானம் இருக்கு இல்லையா? ரெண்டு வேறு தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுட்டு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் சுவாமி, எனக்கு ஞானமே இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் ஏன் ஒத்துக்கணும்? எதுக்காக ஒத்துக்கணும்? தேவையில்லையே. அப்ப சுவாதந்திர அபிமானம் இருக்கணும். யார் அவெல்லாம் நம்ம பார்த்து போதும். யாரு? பாட்ட பிரபாகர்கள் அப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்திருக்கோம். அனந்தாழ்வானுடைய சத்துஸ்வரே புறம் பார்த்திருக்கோம். அப்ப தெரிவிக்கிற இல்லையா? தேகமே ஆத்மான்னு சுவாதந்திரியம் அதான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சது ஜீவன் பரதந்திரன் இல்ல சுதந்திரன் நினைக்கிறான் இல்லையா? ஜீவன் தேகத்தோட வேறுதான். ஆனால் பெருமாளுக்கு அடிமைன்னு நான் எதுக்கு ஒத்துக்கணும்? அப்ப தேகாத்மா அபிமானம் இருக்கிறவர் சுவாதந்திர அபிமானம் இருக்கிறவர் ரெண்டு பேரும் ஆத்மா அபகாரத்தோடு பலம். ரெண்டு பேரும் திருடுவான்.
அப்ப பகவானுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா திருடுறான்னா ரெண்டு வர்க்கம். ஒரு வர்க்கம் தேகாத்மா அபிமானம், இன்னொரு வர்க்கம் சுவாதந்திரம். அப்ப ஆத்மா அவனுடையதல்ல என்பதனால்தான் சுதந்திரம் நினைக்கிறான். சுதந்திரம் தான். அப்ப ஆத்மா அவனுடையது என்பதனால்தான் தேகமே என்றான். ஆத்மா அவனுடைய தேகமே, தேகமே ஆத்மா நினைக்கிறான்னா இது எந்த சுவாமி என் கை அப்படின்ற. அப்ப இது வேறல்ல ஆத்மா வேறல்ல நினைக்கிறது தேகாத்மா அபிமானம். தேகம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுண்டு நான் சுதந்திரம், நான் ஏன் பரதந்திரன் அப்படின்னு இல்லையா? இந்த ரெண்டு எண்ணத்திலிருந்து தான் இது பிறக்கிறது. அப்ப பகவானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய ஜீவனை நம்ம அபகரிக்கிறோம்னா, ஒண்ணு இந்த உடம்பு ஆத்மா நினைச்சுண்டு இருக்கத்தான் தேகாத்மா அபிமானம். அல்லது இது வேறு அது வேறுன்னு தெரிஞ்சுன்னா சுவாமி சுவாதந்திரம், நான் ஏன் பரதந்திர சுவாதந்திரம், இதனால்தான் அது பிறக்கிறது. இது எதுக்குன்னா, தாய் தான் ஆத்மா அபகாரம், ஆத்மாவை திருடுறது தாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் தாய் வச்சுக்கோ. அதுக்கு ரெண்டு குழந்தை இருக்கணும். அந்த ரெண்டு குழந்தை என்ன, ஒரு குழந்தை சுவாதந்திரிய அபிமானம், இன்னொரு குழந்தை தேகாத்மா அபிமானம். புரியுதா? திருடுவதுதான் தாய். அந்த தாய்க்கு ரெண்டு குழந்தை, தேகாத்மா அபிமானம் ஒரு குழந்தை, சுவாதந்திர அபிமானம் ஒரு குழந்தை. இந்த ரெண்டையும் இல்ல பின்ன தெரிகிறார். இப்ப நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்டனாம் செம்பன்மான திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்ற. இப்ப இந்த ரெண்டையும் சதித்தேன் இன்றே செய்தேன். இப்போது இந்த ரெண்டையும் தொலைத்தேன் ஆழ்வார். அவருடைய அனுகிரகத்தை எப்படி அணுகிறார்? அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தாலே தொலைத்தேன்றார். அப்ப நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தாலே தொலைத்தேன் தெரிவிக்கிறார். இப்ப இது வரைக்கும் முடிச்சுட்டு வச்சருக்கு அதுக்கு பேர் கொண்டு 143வது பக்கத்துல பார்க்கணும். இதுல வந்து 143 பக்கம் ஒரு 4-5 வாக்கியத்தை தான் பண்ணும். பூய ஏவ அபிவர்த்ததே என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். பூய ஏவ அபிவர்த்ததே என்று இக்காமம்தான் அபிமித்தம் ஆகையாலே ததனுரூபமாக விஷய பகுத்துவம் அபேட்சித்தவரே ஆகையால் அஸ்வதந்திரமான ஆத்மாவை சுதந்திரமாக நினைத்திருந்தேன். அனாத்மாவன் ஏகத்தில் ஆத்ம புத்தி பண்ணினேன். அபுருஷார்த்தங்களே அர்த்த பாவங்களில் புருஷார்த்த புத்தி பண்ணினேன் என்றதாயிற்று. இப்பிரயோகங்களாலே இவ ஒன்றுக்கு ஒன்றோரொன்று போரும் அனர்த்த ஜனகமாக ஆயிருக்க இவை எல்லாவற்றையும் அனுஷ்டிக்க போந்தேன். பார்த்தோம். அதாவது இந்த பிரமாணம், அதாவது விறகு நல்லா எரியது, இந்த விறகு எரிஞ்சுட்டே இருக்கணும். அது இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. எது சுவாமி விறகு கூட இப்ப கேஸ் கூட போயிடுச்சு சுவாமி, சுவிட்ச் போட்டா அப்படியே வந்துடும், அந்த அளவுக்கு வந்து இருக்கட்டும். இந்த நெட்டாந்து இதுதான் சொல்லியான வேற வழி கிடையாது. விறகு எரிஞ்சிட்டு இருக்கு, விறகு எரிஞ்சுன்னா ஒருத்தர் சொன்னார், சுவாமி ரொம்ப பெருசா எரிஞ்சிருக்கு, அதை அணைக்கணும், அணைங்கன்னாரு. அணைங்கன்னு சொன்னவன என்ன பண்ணாரு, ஏதாவது திரவியத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அதை போட்டுருவோம். திரவியத்தை கொண்டாந்து ஏதாவது போட்டேன்னா என்ன பண்ணுங்க, அது அணைஞ்சிடும். ஏதாவது திரவியத்தை கொண்டு வந்து போட்டுருங்க, அது அணைஞ்சிடும்னு சொன்னார். ஒருத்தர் என்ன பண்ணாரு, நேரா ஒரு 4 படி நெய், 4 படி நெய்யை கொண்டு வந்து கொட்டிட்டார். இது எரிஞ்சுட்டு இருக்கு விறகு, அதை கொண்டு கொட்டிட்டார். இப்ப என்ன ஆகும், அது அணையுமா இன்னும் நல்லா எரியுமா? இன்னும் 4 மடங்கு நல்லா எரியுது, 4 மடங்கு நல்லா இருக்கு. அப்ப ஜலத்தை கொட்டினா அது எரியாது. ஜலத்தை கொட்டமா நெய் கொட்ட, நீர் தானே சொன்னேன் திரவியத்தை கொட்டு. ஆமா திரவியம் ஜலமும் திரவியம் தானே. இப்ப யாரு இந்த நெய்யை கொட்ட சொன்னது? அப்படி நான் நெய்யை கொட்டினேன். அதே போலதான் இப்ப இதுங்கிட்ட திருட்டாதுன்னா, ஒருத்தர் காம வசப்பட்டிருக்கார். பெண்கள் இடத்துல அவ்வளவு காமம், அந்த சரீரத்தை அனுபவிக்கணும் காணும். அந்த பெண்களை அணைக்கணும், அவரோட என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த காமம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சுவாமி பண்ணலாம்? காம ஆசை தீரணும். காம ஆசை தீரணும்னா என்ன பண்ண, ஒருத்தர் சொன்னார், சீக்கிரமா நல்லா அனுபவிச்சு காம ஆசையை தீர்த்துடு, இனிமே உனக்கு காம ஆசையே வராதுன்னா. காம ஆசை வந்து நம்ம அனுபவிக்க மேலும் பெருகும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம். அது மேல அனுபவிக்க அது என்ன, இன்னும் 2 மடங்கு ஆகும். எது போல, இங்க எரிஞ்சின்று கட்சி நெய்ய கொண்டு விட்டா, தீர்த்தத்தை விட்டா அது அணையும், நெய்ய கொண்டு வந்து விட்டா 2 மடங்கு ஆசணும். அதே போல சுவாமி காமத்தை அனுபவிச்சுட்டா போயிடும் சுவாமி, இனிமே வராதுன்னா இல்ல, அது இன்னும் வயசாக இன்னும் நல்லா அனுபவிக்க தோணுமோ. அப்ப அதுக்கு ஜலத்தை போட்டுனா அது அணையுமோ. அப்ப ஜலத்தை போட்டதுன்னா அனுபவிப்பதை நிறுத்தினா அப்ப அந்த காம சுகம் போடும்.
அனுபவத்துக்கு. ஏன்னா சில பேர் பாப்பா அப்படி நடப்பதில்ல, அனுபவிக்கும் பார்த்தாலே பூய ஏவ அபிவர்த்ததே, மறுபடியும் 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 அது வளரத்தான் செய்யும். அது வளரத்தான் செய்யும். அதே போல பண்ணோம்னா அது அடக்கணும்னா அதோட சம்பந்தமே நம்ம இருக்கப்படும். அப்ப கிருஷ்ண காமம் இருக்கலாம், ராம காமம் இருக்கலாம், மத்த காமம் இருக்கலாம். பெண்களிடத்துல காமம் இருக்கப்படாது. அவன் அந்த காமம் இருந்தானா அது மேல வளர்ந்துட்டு தான் இருக்கும். அதே போல இப்ப ஜீவாத்மாவுடைய நிலை என்ன? சுதந்திரன் கிடையாது, அவன் பரதந்திரன், அவன் சுதந்திரம் கிடையாது. ஆனா இப்ப அவன் சுதந்திரம் நினைச்சுட்டு தரணும். அனாத்மாவான தேகத்திலே ஆத்ம புத்தி பண்ணான். இந்த தேகமே ஆத்மாவா கிடையாது, இதுல ஆத்ம புத்தி பண்ணிட்டான். தேகமே ஆத்மான்னு புத்தி பண்ணிட்டான். பரதந்திரனான இந்த நிலையிலே சுதந்திரம் நினைச்சிட்டான். சரி, அபுருஷார்த்தம். அபுருஷார்த்தம்னா அர்த்த காமங்கள்லாம் நல்ல புருஷார்த்தம் கிடையாது. அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறது, மேற்கொண்டு காமங்கள், அதெல்லாம் அர்த்த காமங்கள், அதெல்லாம் அபுருஷார்த்தம். அபுருஷார்த்தம் அர்த்த காமங்களே புருஷார்த்த புத்தி. இதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தமே இதுதான். என்ன அப்படி புத்தி பண்ண இல்லையா? அர்த்தமோ காமமோ புருஷார்த்தமே இல்லை. அவைகளை போய் புருஷார்த்தம் நினைச்சா இல்லையா? அதத்தான் அபிப்பிரயோகம். அபிப்பிரயோகம் என்று அபிப்பிரயோகம் சொல்றாங்க. இதைதான் அங்க எடுத்திருக்க. அபிப்பிரயோகம் அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் எடுக்கிறார் பாருங்க. நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்டலாம். இந்த சப்தத்துல ரெண்டு ஓங்காரம் இருக்கு. நாராயணனும் சீதையும் ராமனும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு வரப்போறது. ராமனும் சீதையும். அதே போல நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் அப்படின்னு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அதான் அபிப்பிரயோகம்னு பேரு. ரெண்டு அபிசப்தம். சம்ஸ்கிருதத்துல ஆனா தமிழ் பாசனம் தான் அபிசப்தம்னா சம்ஸ்கிருதம். ஏன்னா நம்பினே ரெண்டு வந்துருக்கு பாருங்க. அதத்தான் ரெண்டு வந்தாலும் அதுக்கு அபிப்பிரயோகம்னு பேரு. அப்ப ரெண்டு இது ஒன்னே போறோம். அதாவது என்ன, ஒண்ணு போறோம் இந்த ஆளை கெடுக்கிறதுக்கு. யாரெல்லாம் அதை கெடுக்கிறது ஒண்ணு போறோம், அதுக்கு மேல ரெண்டு சேர்த்து கெடுக்கிறா இல்லையா? அது என்னன்னு சொல்ற பாருங்க. அத போல நிச்சயம் அது நிச்சயமா எனக்கு சம்பந்தம் கொடுக்கும். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னை நம்பினதே போரும். பிறர் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்ணலாம். இப்ப ரெண்டையும் ஒரு நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் ரெண்டும் வருது இல்லையா? அப்ப பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினதே போதும். அதற்கு மேற்கொண்டு மடவாரையும் நம்பினதே போதும். அப்ப ஒவ்வொன்றும் போதும் போதும்னு ரெண்டும் சேர்ந்துட்டு முதல்ல ஆத்மாபகாரம் பண்ணினதே போதும். அதற்கு மேற்கொண்டு மடவார்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களிடத்திலே காமசுகம் இருக்கணும், அதே பண்ணிடணும் அப்படி இருக்கச்சது. இந்த ரெண்டும் சேர்த்து இருந்தா என்ன சுவாமி? கேட்க வேண்டாம் சுவாமி, ஒன்னு இருந்தாலே அவ்வளவு சிரமம். அந்த ரெண்டு சேர்த்து இருந்துச்சுன்னா எத்தனை சிரமத்தை கொடுக்கறது. அதைதான் இங்க தெரிவிக்கிறார் மதுரகவியாளர். ரெண்டே கிட்ட வந்துட்டு பாருங்க. நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் அதுவும் வந்துட்டு, மடவாரையும் அதுவும் வந்துட்டு, ரெண்டுமே இருக்கச்சு. இதுக்கு எது நம்ம சுவாமி இரட்டான்னு சொல்லுவா. ஒரு குரங்கு, ஏற்கனவே அது குரங்குனாலே படாத பாடுபடுத்தும். அந்த குரங்குக்கு நான் எடுத்து பைத்தியம் குடிச்சிட்டு, அந்த குரங்குக்கு பைத்தியம் குடிச்சிட்டு, அது பைத்தியம் குடிச்சுதான் பரவாயில்ல சுவாமி விதவு பண்ணிருக்கா. கல்லு வேற குடிச்சிட்டு, கல்லு குடிச்சது உடனே அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கிறது அங்க தேல் இருந்து தேல் குடித்து. அப்ப அதுவே குரங்கு, அது ஒரு நிலை. அந்த குரங்குக்கு பைத்தியம் குடிச்சிட்டு, அதுக்கு மேல அது கல்லு குடிச்சிட்டு, அதுக்கு மேல தேல் போட்டுடுத்து. இந்த நாளும் சேர்த்தா குரங்கு என்ன பாடுபடுத்தும். அத போல சுவாமி என்ன பாடுபடுத்துவான் கேட்க வேண்டாம். அத போல உம்னு ரெண்டு இருக்கு இல்லையா? ரெண்டு அபிப்பிராயங்களாலே என்ன ரெண்டு? பிறன் நண்பொருள் தன்னையும் மடவாரையும் ரெண்டு இருக்கணும். அப்ப இந்த ஒவ்வொன்றே போரும் சுவாமி. நண்பொருள் தன்னையே போரும், அதுவே படாத பாடுபடும். அதே நான் பண்ணிட்டேன். மடவாரையும் வேற பண்ணிருக்கேன். அப்ப எவ்வளவு படாத பாடுபடுத்தும் அப்படின்னு தெரிவிக்கிறேன். இதுக்கு சொன்னா அவ்வளவு தூரம் சமப்படுத்துறதுன்னு இருக்காரு. இதைத்தான் திருமங்கியாளர் தெரிவிக்கிறார் தன்னுடைய பெரிய திருமொழியில. தாயே தந்தை என்றும் தாரமே கிள மக்கள் என்றும் நோயே பெற்றொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால்
வேயை பூம்பொழில் சூ விரையாற்றில் வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கண்ணை ஆட்கொண்டவர்களையும் திரும்பினார். தாயே, தந்தையே, தாரமே அப்படின்னு ஏவகாரம். தாயே தந்தை என்றும் தாரமே கிள மக்கள். இந்த ஏவகாரம் இருக்கு இல்லையா, அதான் முக்கியம். அந்த ஏவகாரம் வந்து இல்லையா, ஏவகாரம் வந்து இந்த பண்ணா தாயே படுத்துறா, தந்தையே படுத்துறா, தாரமே படுத்துறா. உண்டான சுவாமி என்ன படுத்தினாலே, தாய் படுத்தினாலே, கை படுத்தினாலும் பரதாழ்வானே என்ன பண்ண முடியும். அதே மாதிரி தந்தையை படுத்தினான்னா, இரண்ய கசி படுத்தினானோ அதே மாதிரி படுத்தினாலே, ஒவ்வொருத்தரும் படுத்துறா இல்லையா, தாரம் படுத்துறா இல்லையா. அப்ப ஒவ்வொருத்தரும் படுத்தினா போருமே, அத்தனை பேரும் சேர்ந்து வந்தா அந்த படுத்தக்கூடிய பாட்டை கேட்கணுமான்னா, அப்ப இது ஒன்னே போதும்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப நாமெல்லாம் எல்லா குற்றமும் சேர்த்து பண்ணிருக்கோம், சேர்த்து பண்ணிருக்கோம். ஆனா எல்லா குற்றமும் சேர்த்து பண்ண முடியல. அங்க தெரிவிக்கிற பதினேழு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன முன்னலாம். அப்ப பிறன் நண்பொருளை நம்பினேன். அப்ப நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் ரெண்டையும் பண்ணிட்டேன். சரி, இத்தனை நீங்க பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கே. சரி, வாஸ்தவம் தான். சரி சரி, இத்தனை சேர்ந்து வந்து பண்ணும் பாட்டை நல்லா பார்த்துட்டேன், எல்லா கூட்டையும் சேர்ந்து பண்ணினேன். இப்ப இந்த அனுஷ்டானமுக்கு எப்போது உண்டாயிடுச்சு? இந்த மாதிரியான சமாச்சாரம் உனக்கு எப்ப நடந்தது? எப்ப நடந்தது? இப்ப இல்லையே. இப்ப ஆழ்வாடி சம்பந்தம் பெற்றாச்சுனோ இப்ப இல்லையே. இது எப்ப நடந்தது? முன்னலாம் நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் ஆழ்வாரை பற்றுவதற்கு முன்பட்ட காலம் அனைத்திலும் இதுலதான் இருந்தது. மதுரை தெரிவிக்கிறேன். ஆழ்வார் திருவடி பற்றுவதற்கு முன்னாடி இதுலதான் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்மையும் நம்பி மடவாரையும் முன்னலாம். அதான் அதனால முன்னலாம். இப்ப அடுத்த பக்கம் 144 நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். ஒரே நிமிஷம். இப்ப இத்தனை நாள் இது மேகம் சொன்னார். அதான் மோசமானவன் மோசமான அந்நகரிக்கு அடுத்த பக்கம் 144 2வது பத்தில ஒரு 5 வரி தள்ளி எடுத்துட்டேன். அந்நகரிக்கு நிர்வாகரான ஆழ்வார் திருவட்டார சம்சித்தர் ஆகையாலே அவ்விடத்தில் தஸ்கர சஞ்சர வில்லாமையாலே ஒரு வைஷ்ணவ சகாசத்தில் சத்ரபந்துவுக்கு பிறந்த அவஸ்தை போலே எனக்கும் ஆழ்வார் சகாயத்திலே அபகார புத்தி போய் உள்ளே ஆழ்வார் தம்மை காண வேண்டும் என்று போக்கு அவருடைய பூர்த்தியை கொண்டு நின்றாற்போல இருக்க அவருக்கு அன்பனாய் விட்டேன். இப்ப நம்ம கேள்வி கேட்டோம், இவ்வளவு தூரம் சமப்பட்டாலே இப்ப நான் முன்னாலா ஆழ்வாருடைய திருவிடி சம்பந்தப்படுவதற்கு முன்னாடி அப்படின்னு தெரிவித்தார். இப்ப நாம கேட்டோம், அப்ப எப்படி நீர் ஆழ்வாருக்கு அன்பனாடி இவ்வளவு சமப்பட்டிருக்கிறே? நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மணவாரையும் என்று சொன்னேன். அப்ப இவ்வளவு சிரமப்பட்டு எப்படி நீர் ஆட்பட்டீர்னா எப்படி அன்பனானீர் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்தது. இப்படி மோசமாக இருப்பவர் தான் ஆழ்வார் பிடிப்பாரா? நம்ம ஒரு சந்தேகம் வந்துட்டு. என்ன சந்தேகம் சொல்லுமா சுவாமி? அப்பன்னா ஆழ்வார் திரும்பி பத்தணும்னா நான் அதுக்கு முன்னாடி நான் மோசமானவனா இருக்கணும் போல் இருக்கு. நான் மோசமானவனா இருந்தா ஆழ்வார் திரும்பி பத்தலாம் அப்படின்னு அனுப்பினான். அப்ப அவதான் பத்துவாரான்னா, ஓ அப்படி இல்ல, தாழ்ந்தவர்களை சேர்த்துக் கொள்வாரான ஆழ்வார் எப்படி நீர்மேல் அவரை பத்தி நீர் கேட்க அதுக்கு அவர் சமாதானம் சொல்ற ஆச்சரியமானது. என்னத்துமா சமாதானம்? தாழ்ந்தவரை பத்துவாருன்னா நான் திருந்தரேன்னு தெரியும் இருக்கு அப்படின்னு நான் அப்படி அனுகிரகம் பட்டவனே என் முகத்தை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி நான் திருந்தினேன்னு சொல்றேன் கேளுங்க, எப்படி மாத்தினேன்னு தெரியுங்க. அதைத்தான் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குறுகூன் நம்பி கண்மனாய் அடியேன் சதித்தேன் என்று அந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப மேற்கொண்டு எத்திர அஷ்டாட்சர சம்சிப்தகா மகாபாகு மகீயதே நகத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிஷ தஸ்கராகானி தோக மகாபாரத ஸ்லோகம். எத்திர அஷ்டாட்சர சம்சிப்தகா மகாபாகு மகீயதே நகத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிஷ தஸ்கராகானி. இந்த பிரமாணத்தின் முதல்ல அர்த்தத்தை பார்ப்போம். எப்படின்னா எங்கே எட்டெழுத்த மந்திரம் கட்டவன் வாழ்கிறானோ, நல்லா பாட்டி நல்லா ரொம்ப முக்கியமா ஸ்ரீ வைஷ்ணவாருக்கு இது ரொம்ப முக்கியம். அதுவும் திருமந்திரம் சர்வஸ்ரவம் தெரிஞ்சவாருக்கு இது ரொம்ப முக்கியம். எங்கே எட்டெழுத்து மந்திரத்தை கட்டவன் வாழ்கிறானோ, எங்கே அவன் மதிக்கப்படுகிறானோ, எந்த ஊரில் அஷ்டாட்சர சித்தி படைத்தவன் இருக்கிறானோ, அவன் எங்கு மதிக்கப்படுகிறானோ அந்த ஊரில் இதெல்லாம் இருக்காது. எதெல்லாம் இருக்காது? இதெல்லாம் இருக்காது. எதெல்லாம்? இந்த சஞ்சாரமே இருக்காது.
சரி சுவாமி, எந்த சஞ்சய் இந்த 3 பேர் அங்க இருக்க மாட்டான்னா, எந்த 3 பேர் சுவாமி? இத கலியுகத்துல போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அந்த 3 பேர் இருக்க மாட்டான். எந்த 3னா 3 பேரா சொல்லிட்டு இருக்கேன். 3 வஸ்துக்கள். என்ன 3 தெரியுமா? வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, தஸ்கரர்கள் இருக்காது. அப்பனா வியாதி நோய் இருக்காது. எங்க இருக்காது? எந்த தேசத்தில் அஷ்டாட்சர சம்சித்தை 8 எழுத்த மந்திரத்தை கற்றவர்கள் வாழ்கிறார்களோ, எந்த தேசத்தில் 8 எழுத்து மந்திரத்தை கற்றவர்களோ மற்றவர்களை மதிக்கப்படுகிறார்களோ, எந்த தேசத்தில் அஷ்டாத்திர சித்தி படைத்தவர்கள் உண்டு அவர்கள் மதிக்கப்படுகிறார்களோ, அந்த தேசத்தில் வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, தஸ்கரர்கள் இருக்க மாட்டான். அப்படின்னா வியாதினா நோய், நோய் இருக்காது, துர்பிக்ஷம் பஞ்சம் இருக்காது, தஸ்கரர்கள் திருடர்கள் இருக்க மாட்டான், திருடர்கள் இருக்க மாட்டான். 3 பேர் இருக்க மாட்டான். அப்ப 8 எழுத்து மந்திரம் அறிந்தவன் என்ன கொண்டாடப்படக்கூடிய ஊரிலே நோயோ பஞ்சமோ திருடர்களோ இருக்க மாட்டான். இந்த பிரமாணத்தின் அர்த்தம். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தகா மகாபாகோ மகீயதே நதத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகா. இப்ப இவெல்லாம் இருக்க மாட்டான். இது அர்த்தம். சரி சுவாமி, 8 எழுத்து மந்திரம் என்னது? ஓமித்யேகாட்சரம் நமயிதித்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சரானின்னு பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்ப இது 3 அர்த்தம். அப்ப சரி சுவாமி, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஓம்காரத்தை அர்த்தம் தெரிஞ்சு கொண்டேன் என்றால் நல்லா பாருங்க, இந்த 3 ரொம்ப முக்கியம். நம்ம நவவித சம்பந்தம் ஓம்கார் இந்த திருமந்திர பார்த்துக்கோ, அது வேற, இங்க வேறு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஓம்காரத்தின் அர்த்தம் இருக்கோ அங்க திருடு போயிடுன்னு அர்த்தம். திருடு இருக்காது. அப்ப ஓம்கார அர்த்தம் தெரிஞ்சு கொண்டு வா அங்க இருந்தான்னா திருடு இருக்காது. அதுபடி என்ன அர்த்தம்? திருடு இருக்காங்க, பகவானுக்கு சேஷபூதன் ஜீவாதான் புரியுது இல்லையா? அப்பனா அகார வாச்சன பகவானுக்கு, மகார வாச்சன ஜீவாத்மா, அனன்யார்க சேஷபூதன் அப்படின்னு ஒருத்தனும். எது ஓம்காரத்தை? ஓம்கார அகார வாச்சன பகவானுக்கு, மகார ஜீவாத்மா அப்படின்னு பார்த்தோம். அப்ப இத்தனை நாள் அது தெரியாதபடியாலே ஆத்மாவகாரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண? அதனால என்ன பண்ண? திருட்டு பண்ணினேன். இப்ப என்னது? ஓம்காரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டேன், மனசுல பட்டுது, அந்த திருடர்களை இருக்க மாட்டான்னு அர்த்தம். அப்ப ஆத்மாபகாரம் பண்ணுவாளா? பண்ண மாட்டாரோ? ஏன்? இந்த ஓம்காரம் பகவானுக்கு நான் தாசன் சொல்லித்தோனோ, அப்ப இந்த ஆத்மாவர்க்கம் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். அப்ப சுவாதந்திரமான தன்மை வராது, தேகாத்மமான தன்மையும் வராது. இந்த 2 தன்மையால் தான் ஆத்மாபகாரம் பண்ணிட்டு இருக்கும். சுதந்திரனால தன்மை போயிடும், பரதந்திரன் ஆகிடும். தேகாத்மா அபிமானம் போடும், போயிட்டு என்ன ஆகும்? பகவான் தான் இந்த ஆத்மாவுக்கு சரீரமா வந்திருக்கு, நம்ம சரீரமா இருக்கணும், அந்த நிலை வந்துடுறதும் வந்தபடியாலே அப்ப திருட்டு கிடையாது. அப்ப ஆத்மாபகாரம் என்கிற திருட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். திருட்டு கிடையாது. இது ஓம்காரத்தின் அர்த்தம். மனசுல பட்டா இது வந்துடுது. அடுத்தது பஞ்சம். பஞ்சம்னா துர்பிக்ஷம். அந்த பஞ்சம்னா கொஞ்சம் கிடைச்சா கூட பொறுத்தோம், கொஞ்சம் கிடைச்சா கூட நான் எடுத்துக்கிறேன். ஏன் நான் ரொம்ப துர்பிக்ஷத்துல இருக்கேன். சில பேர்லாம் எது கிடைக்குமா ஏதாவது கிடைக்காதா பார்த்துட்டு இருப்பா. என்ன கிடைச்சா விட்டுன்னு இருக்கணும், அதான் பஞ்சம். அப்ப கொஞ்சம் கிடைச்சா கூட பூரணம் பண்ணிருக்கணும். அது எங்க சுவாமி இருக்குன்னா, அப்ப பஞ்சம் வராதுன்னா நமசப்தத்தை நம்ம பார்க்கும்போது அப்ப அவர் தான் ரட்சிக்கிறார். ஸ்வரட்சணே சுவாம்பழியும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா என்னை நான் ரட்சித்துக் கொள்வதில் நான் முயற்சியே பண்ண போவதில்லை. சுவாமி எப்படியா நம்ம ரட்சிக்கணும், இதா பண்ணி நம்ம ரட்சிக்கலாமே முயற்சி கொண்டு போகணும். அந்த முயற்சி தான் என்னதுன்னா பஞ்சம்னு பேரு. அப்ப என்ன பஞ்சம்னா, எப்படியா பண்ணிடும், எனக்கு அவ்வளவு சக்தி கிடையாது. ஆனா சக்தி இருக்கிற மாதிரி வச்சுன்னு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இருக்கிறத வச்சுன்னு ஓட்டலாம் சுவாமின்னு பாருங்க. அதான் பஞ்சம். அந்த பஞ்சம் இல்லையா ஸ்வரட்சணை சுவான்மையும் கூடாது, என்னை நான் ரட்சித்துக் கொள்ள முயற்சி பண்ண போவதில்லை. அப்ப பஞ்சமே இல்லையா? ஏன்னா தான் தனிமை பண்ணுவதற்கு இந்த பஞ்சமே இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தான் தனிமை பண்ணுவதற்கு ததியாராதம் போவதுக்கும் பெரிய வாசி. இது ஒரு சின்ன சரித்திரம் சேர்த்த சொல்லிட்டேன். ஒருத்தர் என்ன பண்ண, ஸ்வயம்பாகத்துல வயிறு வளர்த்தார், ஒப்பூர் உண்ண மாட்டாமையாலேன்னு அடிக்கடி வியாக்கியானத்துல வரும். ஸ்வயம்பாகத்திலே வயிறு வளர்த்தார், ஒப்பும் உண்ண மாட்டாமையாலேன்னு. என்னது ஸ்வயம்பாகம்னா நாமே தலிகை பண்ணிக்கிறோம்.
தலிகை பண்ணிட்டோம். பெருமாள் பண்றோமோ இல்லையோ அது வேற விஷயம். ஒரு நாள் என்ன பண்ணோம், ஒரு ஆழாக்கு போட்டோம், ஒரு ஆள் சாதம் போட்டோம், தலிகை பண்ணோம். தலிகை போட்டு அதுக்கு என்னென்ன குழம்பு அதை நான் பண்ணி முடிச்சாச்சு. உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சம் வயத்து கொஞ்சம் காலி இருக்கு, கொஞ்சம் பசி இன்னும் கொஞ்சம் இருக்கு. சுவாமி ஒரு ஆழாக்கு போட்டோம், பசி அழகா போட்டுக்கினேன். அடுத்த என்ன பண்ணேன், ஒரு பிடி போட்டேன். ஒரு ஆழாக்கு போட்டு அது போடாம இல்லை, ஒரு ஆழாக்கு போட்டு மேற்கொண்டு 100 பிடியை போட்டேன். இன்னொரு பிடி என்ன போட்டேன், தலையை பண்ணியாச்சு, ஆயிடுச்சு, அது குழம்பு வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் பசி இருக்கு. என்ன சுவாமி, ஒரு ஆழாக்கு போட்டேன், ஒரு பிடி போட்டேன், அடுத்தது நான் இன்னொரு பிடி போட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிடியை போட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா 2 ஆழாக்கு அரிசி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு வேலைக்கு. அவ்வளவு சாப்பிடுறேன், அவ்வளவு சாப்பிடுறேன். அதான் ஸ்வயம்பாகம்னு பேரு. அந்த ஸ்வயம்பாகத்துல நான் வயிறு வளர்த்துட்டேன். நல்லா வயிறு நல்லா வளர்த்துட்டேன். வளர்த்ததுக்கு அப்புறம் இப்ப யாரோ ஒருத்தர் ததியாராதன் கூப்பிட்டுருக்கா, சுவாமி வரும் ததியாராதன் பாருவோம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நானும் போய் இந்த சரி கூப்பிடுறாள் சாப்பிட்டு இலை தலிகை போட்டாச்சு. இலை தலிகை போட்டோன்னே எனக்கு இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கா, இந்த பக்கம் ஒருத்தர், நான் நடுவில் உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் இருக்கா, பக்கத்துல 2 பேர் இருந்துக்கா. அவர் 2 பேரும் என்ன பண்ணிருக்கா, அவர் கொண்டு மாத்திருக்காரோ, அவர் மாத்த வந்தாலும் இப்படி கையை காமிக்கிறார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த பக்கம் சொல்றாரு. சரி, வலது பக்கம் இருக்கிற என்ன சொன்னா, அவரும் வேண்டாம் வேண்டாம். இந்த பக்கம் இருக்கிறவரை கரியமதி வேண்டாம், பிரசாதம் வேண்டாம், எதுவுமே ஒரு துளி அப்படி ஒரு துளி. சில பேர்லாம் இருக்கா, அது மாதிரி இருக்கிறவர்கிட்ட பக்கத்துல பக்கம் வந்து ரொம்ப சிரமம் தான். இவர் அது இவரை வேண்டாம், அவரை பார்த்துட்டு இவரும் போடாம போயிடுறாரு. இவருக்கு எல்லாம் வேண்டி இருக்கு, என்னென்ன உண்டோ எல்லாம் வேண்டி இருக்கு. என்ன பண்றது, அதான் ஸ்வயம்பாகத்தில் வயிறு வளர்த்தார் ஒப்பு உண்ண மாட்டாதேன்னு. அப்ப பக்கத்துல இவருக்கு அவரோட உட்கார்ந்தா சாப்பிட முடியுமா, சாப்பிட வேண்டி இருக்கு இல்லையா. அப்ப இவர் கூட சேர்ந்து உட்கார மாட்டான். ஏன் உட்கார மாட்டேன்னா, சுவாமி நான் ராத்திரே தலிகை பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன், அவர்கிட்ட எல்லாம் வரல. அப்புறம் ஒப்புன்னு உண்ண மாட்டானோ அதைத்தான் எடுத்துக்க. இந்த திட்டாமை எதுக்கு எடுத்தா அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். எதுக்கு எடுத்தான்னா ஆச்சரியமான விஷயம், கைங்கரியத்துக்கு பிரதானம் இதை எடுத்திருக்காரு. என்ன, லக்ஷ்மணன் காட்டுல கைங்கரியம் பண்ண சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியம் பண்ண பெறுவனாகணும்னு பிரார்த்தித்தான். பிரார்த்தித்தபடியே ராத்திரி கங்குளும் பகலும் கந்துயிலான்னு ராத்திரி பகலா கைங்கரியம் பண்ண உடனே இப்ப நாட்டுக்கு வந்தாச்சு. 14 வருஷம் ஆயிடுச்சு, யுத்தம் முடிஞ்சது, நீ பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் ஆன உடனே ஒரு கையால திருவெண் கட்டப்படியும் ஒரு கையால் வெண் சாமரத்தை ஏந்தி அபிஷேகம். 2 கையால, ஒரு கையால திருவெண் கற்றப்படை, ஒரு கையால வெண்சாமரம். சுவாமி அங்க இருக்க காட்ட இருக்கச்சு யாருமே இல்லை, அங்க யாரும். அதனாலதான் குலசேகராழ்வார் தெரிவிக்கிற சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனேன்னு. அந்த இடத்துல எங்க சுவாமி சுற்றமெல்லாம் போனா அப்படின்னு பெரிய வார்த்தை விசாரிச்சுட்டு, இல்லைன்னா அவ எல்லாம் வந்தா எத்தனை கைங்கரியம் பண்ணாலும் அத்தனை கைங்கரியமே இவா பண்ணிருக்கா. அதனாலதான் குலசேகராழ்வார் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே தெரிவித்தார். இப்ப இங்க நாட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன, எத்தனை பிரஜைகள் இருக்கா, ராவண கைங்கரியம் பண்ணணும், காக்கணும், கேட்கணுமா, ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இப்ப இந்த இடத்துல இவன் ஒரு கையால் திருவெண் கொற்றப்படையும் ஒரு கையா வெண்சாமத்தை எந்த அடிமை செய்யறான். இதுக்கு இந்த இடத்துல பிரமாணம் என்னன்னா, ராமாயண பிரமாணம் பாப்ப புராண பிரமாணம் 2 இருக்கு. சத்ரஞ்ச சாமரஞ்ச திருத்தவான், சத்ரஞ்ச சாமரஞ்ச திருத்தவான், இது பாத்ம புராணம் சொல்லுது. இந்த ஸ்ரீவத்சன பூஷன் பெரிய விசாரம். என்ன விசாரம்னா, இளைய பெருமானுடைய சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் அடிமை செய்தார், ஒரு கையால திருவெண் கொற்றப்படையையும் ஒரு கையாலே திருவெண் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தான்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு பிரமாண வாக்கியம் எது எடுக்கலான்னு மனவாளம் அப்படி விசாரிக்கிறது. ஒரு கையாலே திருவெண் கற்றப்படையையும் ஒரு கையாலே திருவெண் சாமரத்தையும் அடிமை செய்தான். 2 பிரமாணம் இருக்கு. ஒரு பிரமாணம் சத்ரஞ்ச திராமஞ்ச திருதவான் ஒரு சமானம். இன்னொன்னு சத்ர சாமர பானிஸ்து சத்ர சாமர பானிஸ்து லக்ஷ்மணகா அனுஜகாம அப்படின்னு இது ஒரு இன்னொரு பிரமாணம். இந்த 2 பிரமாணத்துல எந்த பிரமாணம் எடுக்கிறதுன்னு யோசித்து சத்ர சாமர பானிஸ்துவாக இருக்காது, சத்ரஞ்ச சாமஞ்ச திருத்தவான்னு சொன்னார். ஏன் சொல்ல சத்ரஞ்ச சாமஞ்ச திருத்தவான் அப்படின்னு ஏன் சொன்னா, சத்ரஞ்ச சக்காரம் வருது, சக்காரம் அதாவது சூத்திரத்தில் உண்மை தொகை பார்த்தோம். இந்த இன்னும் பார்த்தோம், நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் உங்கொருத்தலையா மடவாரையும் உண்மை தொகை வருதுனோ. அப்ப உண்மை தொகைதான் சம்ஸ்கிருதத்துல சக்காரம்னு பேரு. சத்ரஞ்ச சாமரஞ்ச, அப்ப சத்திரத்தோடும் சாமரத்தோடும் உங்கொருத்தலையா, அதான் சத்ரஞ்ச
சாமரஞ்சன் இருக்கு இல்லையா, அந்த உண்மைத்து வருகிறபடியாலே அப்ப பிரமாணத்தில் சக்காரம் இருக்கிற பிரமாணம் தான் இதுக்கு பிரமாண வாக்கியமா எடுக்கணும், மனவாழ்வான் எடுக்காது. இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, லக்ஷ்மணன் ஒரு கையில வெண்கட்கொடையும் ஒரு கையில சாவனம் போட்டு காரணம் பட்டாபிஷேகத்தும் போது அந்த கட்டத்துக்கு ராம கைங்கரியம் பண்றதுக்காக. ஆனா அங்க ரெண்டு கையால பிடிச்சிட்டு காரணம் அதற்காக தான் இந்த விசாரம். அப்ப காட்டுல இருக்கும் போது ஆள் இல்லை, யாருமே இல்லை, அப்ப பண்ணட்டும் பரவாயில்ல. நாட்டுல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க சுவாமி. சாமானியமா நாமளே பெருமாள் புறப்பாடும் போது சில பேர்லாம் சாவரம் சேர்ப்பார். சாமரம் சேர்ப்பார்னா நிறைய பேர் காத்துட்டு இருப்போம், பிடிக்கிட்டு போய்வார். சுவாமி நான் போடணும், அது ஆலவட்டம் பண்ணுவா, சாமரம் பண்ணுவா, அவெல்லாம் புடுங்கிட்டு போய் பண்றாரணும். ஆனா லக்ஷ்மணன் என்னன்னா ஸ்வயம்பாகத்தில் வயிறு வளர்த்தவர், அதுதான் இதை எடுத்துட்டு இவர் சாப்பிட்டு நல்லா ஸ்வயம்பாக வயிறு வளர்த்துட்டு இருக்கணும். ததியாராதனை உட்கார்ந்து அவரால் பண்ண முடியுங்களா? இவன் வேண்டான்றான், அவனும் வேண்டான்றான். அதே போல லக்ஷ்மணன் ஸ்வயம்பாகத்தை வயிறு வளர்த்துனா என்ன ஸ்வயம்பாகம்னா 14 வருஷம் ஸ்வயம்பாகம் மொத்தத்தையும் தானே கைங்கரியம் பண்ணி 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 அடக்கம் தானே. நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப தஜாராதனை ஏன்னா அதெல்லாம் முடியாது சுவாமி, அதெல்லாம் ஒத்து போகாதுன்னு என்ன பண்ணா, ஏன்னா இவனுக்கு எல்லாமே பசிக்கிறது, கைங்கரியா தான் இவனுக்கு பசி. அந்த பசி இருக்கிறபடியாலே ஸ்வயம்பாகம். அப்புறம் ஸ்வயம்பாகம்னா தவறா சுவாமின்னா, ஸ்வயம்பாகம்னா தவறுனா எல்லாருக்கும் சேர்த்து தஜாரம் நடக்குதுன்னா நல்லதான். ஆனா ஸ்வயம்பாகம்னா பெருமாள் அனைவருக்கும் ரட்சிக்கிறான்னு ஒரு தஜாராதனை பண்ணப்ப நாமே காப்பதினுடைய சுரட்சணைய சுவான்மைய மொழிகை இதுக்கு சொல்ல வந்தா. அப்ப ஸ்வயம்பாகத்தை வைத்து பார்த்தப்ப பண்ணிட்டு இருக்கானோ. அதே போல ஸ்வயம்பாகம் சரியாதன சரி சொல்லுது. நமசப்தார்த்த மனசுல பட்டா என்ன அர்த்தம்? எனக்கு நான் அது குறை, எனக்கு நான் நல்லேன்னு புரிஞ்சு போயிடுவோம். அப்ப எனக்கு நான் நல்லேன்னு புரிஞ்சு விட்டுனா என்ன அர்த்தம்? பஞ்சம் இல்லை. அப்ப இனிமே ஸ்வயம்பாகம் இல்லை, பஞ்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பஞ்சம் இருக்காது. அப்ப ரெண்டு பார்த்திருக்கோம். ஒண்ணு ஓம்காரத்தின் அர்த்தம் தெரிஞ்சிருந்தா திருட்டு பயம் இல்லை, அர்த்தம் தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் தான். நமசப்தார்த்தம் தெரிஞ்சிருந்தா பஞ்சம் இல்லைன்னா. அதுக்கப்புறம் இன்னொன்னு உலக வியாதி இல்லைன்னு சொன்ன நாராயண சப்தார்த்தம் என்னன்றது நம்ம அர்த்தம் பார்க்கலாம். அடுத்த விஷயத்துல என்னன்றது பார்க்கலாம். சாயங்காலம் காலக்ஷேபம் உண்டு. நாமாந்தி ஆச்சரியமான அந்த பாசனம், அந்த சுரக்கம் திருமணம் அவசியம் ஒரு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் அம்பிரமானார் ஜிய திருவிழேசனம் ஆச்சாரியம் திருவிழேசனம் பகவதாவில் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் தான் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை.